بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج صدق الله العظيم. மதிப்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருடம் ஹஜ் என்கிற கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி பயணம் செல்ல இருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹு தாலா அவர்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ்விடத்திலே நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற பாவங்கள் அற்ற அன்று பிறந்த பாலகனை போன்ற பாக்கியத்தை வல்லவன் ரஹ்மான் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நிகழ்விலே ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை, அதனுடைய சிறப்புகளை, ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாம் நிறைவேற்றுகிற போது நமக்கு கிடைக்கின்ற நன்மைகள், பலாபலன்கள், குறிப்பாக ஹஜ்ஜுடைய நோக்கம், எதற்காக நாம் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை செய்கிறோம் என்கிற விளக்கங்களை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறீர்கள். அதன் தொடரிலே ஹஜ் செய்முறை விளக்கம், எப்படி நாம் ஹஜ்ஜை ஆரம்பித்து எவ்வாறு அந்த ஹஜ்ஜை முடிப்பது என்பதை பற்றிய விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஹஜ் என்பது அனைவருக்கும் கட்டாயமான ஒரு வணக்கமா என்று நாம் பார்க்கிற போது, ஹஜ்ஜுடைய அந்த வணக்கம் யாருக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது? இஸ்லாத்தினுடைய தூண்களை பொறுத்தவரையில் நாம் சிறு வயதிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம், இஸ்லாத்தின் தூண்கள் 5 என்று நாம் சின்ன வயதிலிருந்தே படித்து வருகிறோம். அதிலே ஆரம்பமாக அல்லாஹுவை ஒரே இறைவனாக ஏற்று இஸ்லாத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். முதலாவது கலிமா சொன்ன முஸ்லீம்களாக இருக்கிறோம். இரண்டாவது தொழுகை என்கிற வணக்கத்தை ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் கட்டாயம் நாளாந்தம் தொழுது கொண்டிருக்கிறோம். மூன்றாவது நோன்பு என்கிற வணக்கம், ரமதானுடைய மாதத்திலே அந்த நோன்பு கடமையானவர்கள் கட்டாயம் அந்த நோன்பை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இஸ்லாம் அதை கட்டாயமாக்கி இருக்கிறது. நான்காவதாக ஹஜ்ஜுடைய வணக்கம் அல்லது ஜகாத் என்று சொல்லக்கூடிய நான்காவது கடமை, அது வசதி உள்ளவர்களுக்கு இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்ற ஒரு வணக்கம். ஐந்தாவது வணக்கம் ஹஜ் என்கிற இந்த வணக்கம், அதை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஹஜ்ஜுடைய சட்டம், அதனுடைய நிபந்தனைகள். ஹஜ் என்பது யாருக்கு கடமை என்று நாம் பார்க்கிற போது, ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு போதுமான வசதி வாய்ப்புகள் நமக்கு இருக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவு செய்வதற்கான அந்த பொருளாதார வசதி இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் இருக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இது கட்டாயமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. அதே போன்று வசதி இருக்கிறது என்பதற்காக அனைவருக்கும் கடமையா என்று கேட்டால் கட்டாயமானது கிடையாது. இப்போ சிறிய வயதுள்ள சிறுவர்கள் இருக்கிறார்கள். சிறு வயதுள்ள குழந்தைகள் அல்லது 10-12 வயதை உடையவர்கள், அவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கும். செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய தந்தையை இழந்ததற்கு பிறகு தந்தையுடைய அந்த அனாந்தர சொத்தை அவர்கள் பல லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே சொந்தமாக்கி கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வசதி இருக்கிறது. ஆனால் அந்த ஹஜ்ஜு அவர்களுக்கு அந்த நேரத்தில் கடமை என்று கேட்டால் பருவ வயதை அடையும் வரைக்கும் அவர்களுக்கு கடமை கிடையாது.
இப்போ பருவ வயதை அடைகிறதுக்கு முன்னால் தன்னுடைய உறவினர்களோடு ஒரு ஆண் குழந்தை அல்லது ஒரு பெண் ஹஜ்ஜுக்காக வருகிறார்கள் என்றால் அதன் மூலமாக இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்ற ஹஜ் அதோடு முடிந்து விடுகிறது என்று சொல்ல முடியாது. பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்ற அந்த ஹஜ் அவர் மீது கடமையாகும். அவர் சின்ன வயதாக இருக்கும்போது ஹஜ் செய்து இருக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக இஸ்லாமிய கடமையை நாம் அவருக்கு கடமை முடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. எனவே வசதி வாய்ப்பு இருக்கிற அதே நேரம் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். அதே போன்று வசதியுள்ளவர்கள் புத்தி சுயாதீனம் அற்றவர்களாக இருப்பார்கள். இன்று நாம் பார்க்கிறோம் எத்தனையோ கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள், ஆனால் அவர்கள் புத்தி சுயாதீனம் அற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு கடமை என்று கேட்டால் கடமை கிடையாது. நாம் எந்த ஒரு வணக்கத்தை செய்கிற போதும் நாம் செய்கிற வணக்கத்தை விளங்கி நாம் இதைத்தான் செய்கிறோம் என்று நம்முடைய அதாவது உள்ளத்திற்கு அல்லது நம்முடைய பகுத்தறிவுக்கு உள்வாங்கி நாம் செய்வது இதுதான், இது கடமை, கட்டாயம் செய்ய வேண்டும் என்கிற கடமை உணர்வோடு அந்த சுய நினைவோடு அதை செய்ய வேண்டும். ஒருவர் மயக்கம் போட்டு வீழ்ந்து விடுகிறார், சுயாதீனமற்றவராக இருக்கிறார், நல்லா இருந்தவர் திடீரென்று மயக்கம் போட்டு வீழ்ந்துட்டார். இப்போ ஒரு வருடமாக அல்லது ஒரு மாசமாக அவர் தூக்கத்திலேயே இருக்கிறார், எழுந்திருக்கவில்லை. இவருக்கு கடமையா என்று கேட்டால் அந்த நேரத்தில் அவருக்கு கடமை கிடையாது. இப்ப தொழுகை இருக்கிறது, ஒருவர் தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகும் தூங்கி கொண்டிருக்கிறார், அவரை அறியாமல் தூங்கி விடுகிறார். இப்ப தூக்கத்தில் இருக்கும்போது அந்த தொழுகையுடைய நேரம் பாஸ் ஆகி விடுகிறது, கடந்து விடுகிறது. அந்த நேரத்துக்குள் அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றவில்லை என்பதற்காக அவர் குற்றவாளியா என்று கேட்டால் குற்றவாளி கிடையாது. தூக்கம் என்பது நம்மை அறியாமல் வரக்கூடியது. சிலர் வேண்டும் என்றே தூங்குவார்கள். அதிகமாக ஃபஜ்ருடைய தொழுகையிலே இரவிலே லேட்டாகி தூங்கிட்டு காலையில், அதாவது நம்ம எழுந்து அதிகாலையில் அதாவது எப்போ எழும்புறோமோ அப்போ நம்ம தொழுது கொள்வோம் என்ற எண்ணத்தில் தூங்குவாங்க. அப்போ இது பொருத்தமான காரணம் கிடையாது. நம்முடைய எண்ணம் ஒன்று இருக்கிறது, நம்முடைய நோக்கம் என்ன, நம்ம எப்போ எழும்புறோமோ அப்போ தொழுது கொள்வோம். இது சரி வராது. நாம் என்ன செய்ய வேண்டும், ஃபஜ்ருடைய நம்ம லேட்டாகி தூங்கினாலும் ஃபஜ்ருடைய நேர முடிவடைகிறதுக்குள்ள அந்த தொழுகையை தொழுதுறோம். அதுக்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ளணும். எனவே அப்படியான ஒருவர் தன்னையும் மீறி அந்த தூக்கத்தினால் தொழுகை நேரம் கடந்து விடுகிறது என்றால் அப்படியானவர் குற்றவாளி கிடையாது. அவர் எப்போ எழும்புகிறாரோ அப்போது அவர் தொழுது கொள்வார். மறதியாக தொழுகையை விட்டு விடுகிறார், இவர் குற்றவாளி என்று கேட்டால் குற்றவாளி கிடையாது. எப்போ அவர் ஞாபகம் வருகிறதோ, நாம இந்த தொழுகையை தொழலையே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படி என்று எப்போ ஞாபகம் வருதோ அப்போ அந்த நேரத்தில் அந்த தொழுகையை தொழுது கொள்ளணும். எனவே புத்தி சுயாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது ஹஜ் கடமையாவதற்கான ஒரு முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது. அதே போன்று ஹஜ் என்பது முஸ்லிம்களுக்குத்தான் கடமை. அது நாம் ஆரம்பத்தில் பார்த்துட்டோம். ஹஜ்ஜுடைய, அதாவது இஸ்லாத்தினுடைய தூண்களில் 5வது ஒரு தூணாக நம்ம ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி பெண்களுக்கு மேலதிகமாக இப்போ ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமான நிபந்தனைகள் தான். வசதி உள்ளவர்களாக இருக்கணும், உடல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், புத்தி சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் பெண்களுக்கு மேலதிகமாக ஒரு நிபந்தனையை இஸ்லாம் சொல்கிறது என்ன, ஆண் துணை இருக்க வேண்டும், மஹ்ரமாக இருக்க வேண்டும். அந்த பெண்ணுக்கு மஹரம் இருக்க வேண்டும். மஹரம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜு கடமையா என்று கேட்டால் கடமை கிடையாது. இப்போ வசதி உள்ள ஒரு பெண்ணாக இருக்கிறாள், ஆனால் மஹரம் அவளுக்கு கிடையாது, மஹரம் ஆண் துணை கிடையாது. இப்போ அந்த பெண்ணுக்கு ஹஜ்ஜு கடமையா என்று கேட்டால் கடமை கிடையாது. இப்போ அந்த பெண் மஹரம் இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுகிறாள் என்றால் அந்த ஹஜ்ஜு கூடுமா இல்லையா என்பது வேறு மசாலா, வேறு சப்ஜெக்ட். ஆனால் அவளுக்கு மஹரம் இல்லாத சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜு கடமையா என்று கேட்டால் கடமை கிடையாது. எனவே பெண்ணாக இருக்கக்கூடியவள், அவளுக்கு மஹரம் இருந்தால்தான் ஹஜ்ஜு கடமையாகும். எனவே பெண்கள் அந்த விஷயத்தை கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இது ஹஜ்ஜு கடமையாகுவதற்கு நாம் கட்டாயம் பார்க்க வேண்டிய, பேணிக்கொள்ள வேண்டிய நிபந்தனைகள். அடுத்ததாக நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், நாம் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், நல்ல காரியங்கள், சாலிகான வணக்கங்களில் நாம் ஈடுபடுகிறோம். எதற்காக ஈடுபடுகிறோம்? நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும்.
அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கம். நம்ம செய்கிற வணக்கங்களை மற்றவங்க பார்க்கணும், அல்லது பார்த்து அவங்க திருப்திப்பட்டு கொள்ள வேண்டும், நம்ம செய்கிறத பார்த்து அவர்கள் புகழ வேண்டும். இப்படியான நோக்கங்கள் நம்மளுக்கு ஒரு போதும் இருக்கக்கூடாது. எனவே நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள், அதிலும் குறிப்பாக ஹஜ் என்கிற 5வது கடமை, இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், அதற்காக பணம் செலவு செய்கிறோம், நம்முடைய நேரங்களை செலவு செய்கிறோம். ஹஜ் என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. அது ஒரு ஜிஹாதை போன்றது. அது ஜிஹாதை போன்ற ஒரு வணக்கமாக இருக்கிறது. பெற்றோர் இருக்கிற ஒரு மனிதர், அவர் பெற்றோரை பார்க்க வேண்டுமா, ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டால், தன்னுடைய பெற்றோரை அல்லது தன்னுடைய மனைவியை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை என்கிற சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உங்களுடைய தாய் தந்தையரை ஃபஃபீஹிமா ஃபஜாஹித், நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையர் விடயத்திலே நீங்கள் ஜிஹாத் செய்து கொள்ளுங்கள், அவர்களை பராமரித்து ஜிஹாதுடைய கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது சாதாரணமான ஒரு வணக்கம் கிடையாது. இன்று உலகத்தில் நடைபெறுகின்ற முஸ்லீம்களுக்கான மிகப்பெரிய ஒரு மகாநாடாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் கருதப்படுகிறது. இன்று நாம் ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது சொகுசாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. நமக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு சொகுசுகள் இருக்கக்கூடிய அமைப்புகளோடு சேர்ந்து நாம் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அது தவறு கிடையாது. இருந்தாலும் என்னதான் நாம் பல வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும், தரமான ஒரு அமைப்போடு சேர்ந்து நாம் ஹஜ்ஜி செய்தாலும், ஹஜ் என்று வருகிற போது சில சிரமங்களை நாம் எதிர்கொள்ளத்தான் இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த ஹஜ், இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இந்த ஹஜ், இந்த வணக்கத்தை கூட அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமாக இருந்தால், பொதுவாக எல்லா வணக்கங்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் 2 முக்கியமான நிபந்தனைகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது மன தூய்மை, இஹ்லாஸ். நாம் யாருக்காக ஹஜ்ஜி செய்கிறோம்? அல்லாஹுக்காக. நம்முடைய ஹஜ் யாருக்காக இருக்க வேண்டும்? அல்லாஹுக்காக நான் இந்த ஹஜ்ஜை செய்கிறேன். இப்போ நிறைய பேர் அல்லாஹுக்காக என்று ஒரு வணக்கத்தை ஆரம்பித்து விட்டு அதை முடிக்கிறதுக்குள்ள அந்த வணக்கத்தை பாழாக்கிடுவாங்க. இப்போ நிறைய பேர் சோசியல் மீடியாக்கள் என்ன செய்கிறது, தான் செய்யக்கூடிய நல்ல வணக்கங்களை, நல்ல காரியங்களை ஃபோட்டோ எடுத்து என்ன செய்கிறது, ஷேர் பண்ணுறது. இப்போ சிலருடைய நோக்கம், நாம் எது செய்வதாக இருந்தாலும் எங்களோட எண்ணங்களை வைத்துத்தான் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். சிலர் மற்றவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கு, மற்றவர்களை ஊக்குவிப்பதற்காக வேண்டி சில காரியங்களை செய்வாங்க. அப்போ அவங்களோட காரியங்கள் தவறு என்று நாம் சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலும் உள்ளத்தில் வரவணும். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இன்னமல் அமாலு பின்னியாத். எல்லா வணக்கங்களும் நாம் என்ன நோக்கத்தில் செய்கிறோமோ அதை வைத்துத்தான் அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். நம்முடைய நோக்கம் சீராக இருக்க வேண்டும். அதுதான் முதலாவது இஹ்லாஸ். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். நாம எந்த ஒரு இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் எங்களுக்கு விடுகின்ற கட்டளை என்ன? அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும், தூய்மையான எண்ணத்தோடு செய்ய வேண்டும். நான் செய்கின்ற இந்த நல்ல காரியத்துக்கு அல்லாஹ் கூலி கொடுத்தால் போதும், அல்லாஹ் அதை பார்த்து விட்டால் போதும், அல்லாஹுக்கு தெரிந்தால் போதும் என்கிற அந்த தூய்மையான எண்ணம் இருக்க வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது என்ன? நபி அவர்களுடைய முன்மாதிரி இருக்க வேண்டும். அதாவது இபாதத், வணக்கம் என்று வருகிற போது நாம் நம்முடைய இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது. இப்படியான அமர்வுகள் நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு இருக்கிறோம். அதுக்கு முன்னால் இப்படியான நிகழ்வுகள் எதற்காக நடாத்தப்படுகிறது? நாம் செய்கின்ற ஹஜ்ஜை நபி அவர்கள் காட்டிய முறைப்படி செய்ய வேண்டும். அல் முதாபா, ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி இருக்க வேண்டும். ஹஜ்ஜி தானே, நாம் பணம் கட்டியாச்சு, எல்லாரோடையும் சேர்ந்து அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்களுக்கு பின்னால் நாம் என்ன செய்கிறது? போகிறது. கல் அடிக்கிறாங்களா, எத்தனை அடித்தாலும் பரவாயில்ல, என்ன செய்கிறது? பின்னால் நின்று அடித்து கொள்வது. இப்படி நாம் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். நாம் செய்யக்கூடிய வணக்கம் நபி அவர்கள் காட்டிய முறைப்படி இருக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய இந்த தீனில் ஒரு சிறிய விஷயத்தை கூட நாங்கள் சொல்லாத புதிதாக யாராவது உருவாக்கினால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி அவர்கள் சாதாரணமான ஒரு உதாரணம், தூங்க செல்கிற போது நபி அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க.
اللهم أسلمت نفسي إليك وفوضت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجا منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت وبنبيك الذي أرسلت. கடைசி வார்த்தை وبنبيك الذي أرسلت. நபி என்பது யாரு, ரசூல் என்பது யாரு? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்றுதான், சின்ன வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நபி கல்லதி அர்சல்த என்று சொல்வதை விட ஒரு நபி தோழர் யோசிக்கிறார். வபி ரசூலி கல்லதி அர்சல்த என்று சொன்னா அந்த ஆரம்பமும் கடைசியும் என்ன செய்யுது, மெச்சாதா இல்லையா? வபி ரசூலி கல்லதி அர்சல்த, ரசூல்லாட்ட ஒரு முறை இந்த மாதிரி சொல்லிடுறார். ரசூல்லா உடனே கேட்டாங்க, உங்களுக்கு நான் இப்படித்தானே சொல்லி தந்தேன், வபி நபி கல்லதி என்று சொன்னா வபி ரசூலி கல்லதி என்று சொல்லி தந்தேனா என்று கேட்டு ரசூல் என்ன செய்றாங்க, இல்ல வபி நபி கல்லதி அர்சல்த இப்படித்தான் சொல்லணும் என்று ரசூல் அந்த இடத்துல கண்டிக்கிறாங்க. ஒரு வார்த்தை நபி என்கிற இடத்துல ரசூலை போட்டாங்க, நபி தோழர் ரசூலை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. எனவே மார்க்கம் என்பது நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நபி அவர்கள் காட்டிய முறைப்படி இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி இருக்க வேண்டும், அல்லது ரசூல்லாவுடைய முன்மாதிரி நமக்கு இருக்க வேண்டும். நபி அவங்க இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், இந்த வணக்கத்தை செய்ய வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம உது செய்கிறோம், அந்த உதுவை கூட ரசூல்லா இப்படித்தான் ஆரம்பிக்கணும், இப்படித்தான் முடிக்கணும் என்று என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க. ஒரு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க, உது செய்யறதுக்கு தண்ணி கொண்டு வாங்க அப்படி என்று சொல்லிட்டு ரசூலுல்லா எப்படி உது செஞ்சு காட்டினாங்களோ அப்படி நான் இப்போது உது செய்ய போறேன் அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க, தண்ணி கொண்டு வரப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உது செய்து விட்டு இப்படித்தான் ரசூலுல்லா உது செய்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்றாங்க. எனவே உது செய்வது கூட ரசூல்லா சொன்ன முறைப்படி தான் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த உலுவை செய்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லா வணக்கங்களும் நாம் நபி அவர்களுடைய முன்மாதிரியில் செய்யும் போதுதான் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் கூட அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் நபி அவர்கள் எப்படி ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள், எவ்வாறு செய்ய வேண்டும், இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே முடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்பதை ஆழமாக படித்து நாம் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பை நாம் அதிகமாக படித்திருப்போம். இன்றைய அமர்வில் கூட ஹஜ்ஜுடைய சிறப்புகள் சம்பந்தமான ஹதீஸுகள், குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் செவிமடுத்திருப்பீர்கள். நபி அவர்கள் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. அல்லாஹுடைய காபா ஆலயத்திற்கு சென்று ஹஜ்ஜி செய்வதற்கு யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அப்படியான ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அங்கே ஹஜ்ஜி செய்வதற்காக அங்கே சென்று ஹஜ்ஜி செய்வது கடமை என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அதே போன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்மு. யார் ஒரு மனிதர் ஹஜ்ஜுடைய வணக்கத்திலே ஈடுபடுகிறார், அந்த ஹஜ்ஜுடைய கடமையில் ஈடுபடுகிற போது தேவையில்லாத பேச்சுக்கள், வீணான வார்த்தைகள், செயற்பாடுகளில் அவர் ஈடுபடவில்லை, மானக்கேடான விடயங்களில் அவர் பங்கெடுக்கவில்லை, ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறேன், அதை சிறப்பாக முடித்து விட வேண்டும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த பிரகாரம் அதை செய்துவிட வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளிலே இருந்து அந்த ஹஜ்ஜை நாம் நிறைவேற்றுகிறோம் என்றால் அல்லாஹு தஆலா அதுக்கு கொடுக்கின்ற பாக்கியம் என்ன? ரஜஅ கயௌமி வலதத்ஹு உம்முஹு. அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை முடித்து வருகிற போது தன்னுடைய தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற நேரம், நாங்கள் எல்லாம் தாயுடைய வயிற்றிலிருந்து இந்த உலகத்திற்கு பிறந்து வருகிற போது எப்படி பாவம் தெரியாதவர்களாக, எங்களுடைய ஏட்டிலே ஒரு பாவம் கூட பதிவு செய்யப்பட்டிருக்காது, அன்று பிறந்த பாலகனை போன்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் சாதாரணமான வணக்கமா? இதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜை எப்படியாவது தவறில்லாமல், குறைபாடுகள் இல்லாமல் எப்படியாவது செய்துவிட வேண்டும் என்பதற்காக நாம் எடுக்க வேண்டிய பிரயத்தனம் எவ்வளவு அவசியம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அல்லாஹ் நாம் செய்கின்ற ஹஜ்ஜை கபூல் செய்து விட்டான் என்று சொன்னால் உடனடியாக நேரடியாக ஸ்ட்ரைட்டா என்ன செஞ்சிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது, சொர்க்கத்தை தவிர அந்த ஹஜ்ஜுக்கு அதுக்கு மேல ஒரு கூலி அல்லாஹ்விடத்தில் இல்லை அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே இந்த விஷயங்களை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே,
ஹஜ்ஜில் நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சில ஒழுங்குமுறைகள். அதில் பார்க்கிற போது நாம் இந்த அமர்வுகளில் பங்கெடுப்பதற்கான நோக்கம் என்ன? ஹஜ்ஜுடைய வணக்கங்களை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எப்படி நிறைவேற்றுவது என்பதை நாம் படித்து அல்லது மற்றவர்களிடத்திலே கேட்டு என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். சும்மா ஒரு வணக்கத்தை செய்கிறதுக்காக வேண்டி எந்த ஒரு அறிவும் இல்லாமல் நாம் போனோம்னு சொன்னால் நாம் உண்மையில் நம்ம செய்யக்கூடிய அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படுமா இல்லையா என்பது நமக்கே சந்தேகம் இருக்கும். ஏனென்றா சில வணக்கங்கள் நாம் யோசிக்கும் போது நாம் அரஃபாவில் இருந்தோம், அரஃபாவில் இருக்கும்போது இது செஞ்சோமா அது செஞ்சோமா, கல் அடிக்கும் போது 7 அடித்தோமா அல்லது அதை விட கூடுதல் அடித்தோமா அல்லது குறை அடித்தோமா, இப்படியெல்லாம் பல சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். நாம் கரெக்டாக கன்ஃபார்மாக எது எவிடத்தை எப்படி செய்யணுங்கிறத தெளிவாக படிச்சுட்டு போனால் மாஷா அல்லாஹ் எந்த ஒரு யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமாக போயிட்டு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் போயிட்டு எங்களோட வணக்கத்தை நாம் என்ன செஞ்சிடலாம், முடிச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய ஹஜ் நம்முடைய நோக்கம் தூய்மையாக இருக்க வேண்டும். யாருக்காக இந்த ஹஜ்ஜை செய்கிறேன் என்கிற தூய்மையான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வரவில்லை என்றாலும் அதை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் எப்படி எங்களை வழிகெடுக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உள்ளத்தில் ஒரு வணக்கத்தை ஆரம்பிக்கும் போது தூய்மையான எண்ணம் இருக்கும், இடையில போயிட்டு இருக்கும்போது இடையால என்ன செஞ்சிருவான்? ஷைத்தான் வணக்கத்தை குழப்பிடுவான். விளங்கிட்டா? அப்போ அடிக்கடி எங்களோட எண்ணங்களில் நீயத்தை நாம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுக்கிட்டு, இறைவா என்னுடைய வணக்கத்தை எப்படியாவது கபூல் செஞ்சிரு, உனக்காகத்தான் இந்த வணக்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறான், எனவே கடைசி வரைக்கும் தூய்மையாக இந்த வணக்கத்தை முடிக்கிறதுக்கு இறைவா உதவி செய்யு நாம் அடிக்கடி என்ன செய்யணும்? துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நாவை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ஹஜ்ஜுக்கு போகிற நேரம் நிறைய பேர் வணக்கங்கள், அதாவது ஹஜ்ஜுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அந்த நாட்களில் குர்ஆன் ஓதுறது, தௌபா செய்கிறது, திக்ருகளை ஓதுறது, அதை ஓதி இனி இயலாது, இனி கொஞ்சம் ட்ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு வரும்போது ஷைத்தான் சொல்லுவான், கொஞ்சம் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு கொஞ்சம் பார் அப்படின்னு சொல்லுவான். அப்போ எடுத்து பார்க்கக்குள்ள என்ன நடக்கும்? அங்கே ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ அது கட்டாயம் அதை பார்த்துட்டேன்னு சொன்னால் உடனே என்ன செய்யணும்? கால் பண்ணி என்ன பிரச்சனை, அதுக்குரிய தீர்வை நாம் இப்போ யோசிக்கிறது. அல்லது பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு மெசேஜ் யாராவது போட்டிருந்தா இப்போ அது மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இப்போ ஹஜ் அங்கால மறந்துடும். எனவே நம்முடைய முழு நோக்கமும் ஹஜ்ஜில் தான் இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய நாவுகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாவின் மூலமாக ஒரு மனிதன் சொர்க்கம் போகிறான், இன்னொரு மனிதன் நரகம் போகிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் இருக்கிற அந்த அவ்வளவு நாட்களும் பெருமதியானது. அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவு செய்வதன் மூலமாக நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிற பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறான். அரஃபாவுடைய நாளிலே அப்படியான ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அரஃபாவுடைய நாளில் நரகத்திலிருந்து அல்லாஹ் அடியார்களை அதிகம் விடுதலை செய்வது போன்று வேறு எந்த ஒரு நாளிலும் அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பது கிடையாது. எனவே இப்படியான பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அல் குர்ஆன், திக்ர், தௌபா என்று பல வணக்கங்கள் இருக்கின்றன. அனைத்தையும் நாம் விட்டு விடாமல் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தௌபா என்பது இப்போ நாம் போகக்கூடிய ஹஜ்ஜி நம்முடைய பாவங்களை அப்படியே சுத்தப்படுத்திக்கிட்டு திரும்ப வரப்போகிறோம். அப்போ பாவங்களை சுத்தப்படுத்துறதாக இருந்தால் தௌபா ரொம்ப முக்கியம். தௌபா செய்வதாக இருந்தால் அதுக்குரிய நிபந்தனைகள் என்ன? தௌபாவை பற்றி நாம் படிக்கணும். உண்மைக்குண்மையாக தௌபா செய்ய வேண்டும். சிலர் யோசிப்பாங்க, இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறோம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு மாஷா அல்லாண்டு பாவங்களை எல்லாம் அப்படியே கழுவிட்டு வருவோம், வந்ததுக்கு பிறகு என்ன செய்யலாம்? திரும்ப பழையபடி நம்முடைய பாவங்களை நம்முடைய தவறுகளை நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்முடைய வியாபாரங்களில் வட்டி இருக்குமா இருந்தால் அதெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்வோம். இப்போ ஹஜ்ஜை முடிச்சுட்டு வருவோம். அப்போ எண்ணங்கள் அங்கே என்ன தடையாக இருக்கிறது. எங்களுடைய எண்ணங்களை வைத்து தான் அல்லாஹு தாலா கூலி கொடுக்கிறான். எனவே திக்ரு செய்தல், தௌபா செய்தல், அல் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுதல், இப்படி எங்களோட நேரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நண்பர்களோடு அல்லது நம்மளுக்கு ஒன்றாக ஹஜ்ஜுக்கு வந்திருக்கக்கூடியவரோட நம்முடைய நேரங்களை நாம் பேச்சு கொடுத்து கதைத்து கொண்டு நேரங்கள் கழிவதாக இருந்தால் கூட நல்ல விஷயங்களில் என்ன செய்வோம்? பேசிக்கொள்வோம். நல்ல விஷயங்கள், ஹதீஸுகளை டிஸ்கஸ் பண்ணிக்கொள்வோம். அல்லது நாம் செய்த வணக்கங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும், ஒரு ஆளை பேசி என்ன செய்கிறது, இது உண்மையில் இப்படித்தானா, இதுக்குரிய உண்மையான தீர்வு என்ன, அல்லது மௌலவிட்ட கேட்போம். அப்படி என்ன செய்ய வேண்டும்? எங்களோட நேரங்கள் தூய்மையாக என்ன செய்ய வேண்டும்? பெருமதியாக கழிய வேண்டும். அதே போன்று நாம் நம்முடைய உண்மையான நோக்கம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம் என்று சொன்னால் அங்கே எல்லா இடங்களை போன்றும் சில வசதி வாய்ப்புகள் இருக்கும். நாம் தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் உணவு வகைகளாக இருக்கட்டும், நாம் உறங்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், அங்கே போகிற நேரம் நம்முடைய முழு நோக்கமும் என்னவாக இருக்க வேண்டும்? நாம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம், நாம் என்ன செய்யலை, ட்ரிப் பிக்னிக் வரல,
நாம் ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறோம் என்கிற ஒரே நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்க வேண்டும். எனவே இந்த விஷயங்களை முக்கியமாக நாம் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, இஹ்ராம். இப்போ இஹ்ராம் என்பது ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான தூண்களில் உண்டு. அதாவது எந்த ஒரு வணக்கத்தையும் ஆரம்பம் ஒன்று இருக்கிறது, முடிவு ஒன்று இருக்கிறது. தொழுகை இருக்கிறது. தொழுகைக்கு நம்ம தக்பீரத்துல் இஹ்ராம் ஆரம்ப தக்பீர் சொல்லித்தான் தொழுகையில் இணைய வேண்டும். சிலர் இமாம் ருக்கூவில் இருக்கும்போது அப்படியே வந்து என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர்ன்ட்டு ருக்கூவுக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்களோட அந்த தக்பீர் வந்து ருக்கூவுக்கு போகிற தக்பீராகத்தான் அவங்க நினைச்சு கொள்வாங்க. அப்போ இவங்க இன்னும் தொழுகையில் இணையல்ல. அப்போ தொழுகையில் இணையல்லைன்னு சொன்னால் அதுக்கு பிறகு செய்யக்கூடிய ருக்கு, சுஜூது, அதில் கேட்கக்கூடிய துவாக்கள் எதுவுமே கபூல் செய்யப்படாது. அதிகமானவர்கள் செய்யக்கூடிய தவறு. அப்போ தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது முதலாவது ருக்குன். அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு முதலாவது ருக்குன் எது? இஹ்ராம். நாம் செய்யக்கூடிய வணக்கத்தில் நுழைஞ்சிடணும். இப்போ இங்கே உள்ள எல்லாருமே வந்து உம்ரா செய்திருப்போம். உம்ராவுக்கு போகக்கூடியவங்க என்ன செய்வோம், நமக்கு எந்த மீகாத் கூடுதலாக மக்காவிலிருந்து, அதாவது ரியாத்திலிருந்து போகக்கூடியவங்க நஜீத் வாசிகள் என்ன செய்வாங்க, கர்னுல் மனாசில் அல்லது செயில் கபீர் என்று சொல்லக்கூடிய தாயிஃபில் இருக்கின்ற மீகாத்தில் தான் நம்ம என்ன செய்வோம், போயிட்டு இஹ்ராம் கட்டுவோம். அப்போ அங்கே போயிட்டு என்ன செய்யணும், ஆடைகள், இஹ்ராமுடைய ஆடைகள், நாம் வெண்மையான ஆடைகளை மாற்றிக்கொள்வது வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ சிலர் அது இஹ்ராமுடைய ஆடை அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதை உடுத்தாலே சில விஷயங்களை நம்ம தவிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இஹ்ராம் என்பது ஹஜ்ஜுடைய வணக்கம் அல்லது உம்ராவுடைய வணக்கத்தில் நுழைதல். லப்பைக்க உம்ரத்தன் என்று நம்ம சொல்லிட்டோம்னா இப்போ உம்ரா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒருத்தர் இஹ்ராமுடைய ஆடை எடுத்து உடுத்துக்கொள்றாரு, உம்ரா ஸ்டார்ட் ஆகுதா? ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகுதா? இன்னும் ஸ்டார்ட் இல்லை. எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? லப்பைக்க உம்ரத்தன் என்று எப்போ சொல்கிறாரோ அப்போ இருந்து தான் என்ன செய்யும், அந்த உம்ராவோ அல்லது ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆகும். அப்போ இஹ்ராம் என்பது என்ன? ஹஜ்ஜுடைய கிரிகைகளில் நாம் நுழையிறது என்றாகிறது. சரியா? அடுத்தது ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நாம் இஹ்ராம் லப்பைக்க உம்ரத்தன் என்று சொன்னால் இஹ்ராமுடைய அந்த ஒழுங்கு விதிமுறைகளை நாம் பேணிக்கொள்ளணும். ஆண்கள் இஹ்ராமுடைய ஆடை வெண்மையான 2 துண்டுகளை கொண்டு இஹ்ராம் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மக்காவுக்கு வெளியிலிருந்து செல்லக்கூடியவங்க, இப்போ ஹஜ்ஜுக்காக நியத் வைப்பது என்பது அல்லது ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் என்றாகிறது நுழைகிறது என்பது 3 விதமாக இருக்கிறது. மக்காவிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எங்கிருந்து ஹஜ்ஜை ஆரம்பிக்க வேண்டும் அல்லது உம்ராவை ஆரம்பிக்க வேண்டும்? மக்காவுக்கு வெளியிலே மீகாத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள். அடுத்தது மீகாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ நாம் ரியாத்திலிருந்து போகக்கூடியவங்க, நாம் எங்கே இருக்கிறோம்? மீகாத்துக்கு வெளியில் இருக்கிறோம், தாயிஃபுக்கு வெளியில் இருக்கிறோம். அப்போ நாம் மீகாத்தை தாண்டுவதற்கு முன்னால் என்ன செஞ்சிடணும், நம்ம உம்ராவுக்கோ அல்லது ஹஜ்ஜுக்கோ போகிறோம் என்றால் அதுக்குரிய நியத்தை வச்சுக்கொள்ளணும். இப்போ மக்கா ஹரம் எல்லைக்கு வெளியில் மீகாத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறவங்க, உதாரணமாக ஜித்தாவில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஹரத்துக்கு வெளியில் இருக்கிறாங்க, மீகாத்துக்கு உள்ளுக்கு இருக்கிறாங்க பெரும்பாலும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து நியத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, தங்களோட வணக்கத்தை ஆரம்பிச்சிருவாங்க. மக்காவாசிகள் ஹரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்க அவங்க ஹஜ்ஜுக்காக நியத்து வைப்பாங்க. எங்கே? வெளியில் வந்து ஹரத்துக்கு வெளியில். உம்ராவுக்காக நியத்து வைக்கிறதாக இருந்தால் என்ன செய்வாங்க, இப்போ கூடுதலாக ஆயிஷா பள்ளிக்கு போயிட்டு நியத்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆயிஷா பள்ளிக்கு போகிறங்கிறது 2வது உம்ரா செய்கிறதாக இருந்தால் ஆயிஷா பள்ளிக்கு போகணும் அப்படின்றது அது ரசூல்லா சொன்ன ஒரு சட்டம் கிடையாது. அதாவது ஆயிஷா பள்ளிங்கிறது ஹரச்சினுடைய எல்லைகளில் ஒரு எல்லை, அதுக்கு தன்ஈம் என்ற பெயர் சொல்லப்படும். அதை மாதிரி பல ஒவ்வொரு வடது பக்கமாக நோர்த்தில், ஈஸ்டில், சவுத்தில், வெஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, போர்டர் இருக்குது, ஹரத்தினுடைய போர்டர். விளங்கிட்டா? சில போர்டர் வந்து 30 கிலோமீட்டர் தாண்டி போகணும், சில போர்டர் 15 கிலோமீட்டர் தாண்டி போகணும். தண்ணீம்ங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இருக்குது. அப்போ அது அந்த ஹரம் எல்லை முடிவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால தான் கூடுதலாக என்ன செய்வாங்க, அந்த இடத்துக்கு போவாங்க. அது பிற்காலத்தில் ஆயிஷா நாய் அந்த இடத்துக்கு போயிட்டு உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டிட்டு வந்தாங்கிறதுக்காக வேண்டி பிற்காலத்தில் ஆயிஷா பள்ளி என்று சொல்லுவாங்க. உண்மையான அதனுடைய பேர் என்னது? தன்ஈம். சரிதானே? அப்போ நாம் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதாக இருந்தால் நபி அவர்கள் நிர்ணயம் செய்த அந்த எல்லைகளில் இருந்து ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய வணக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும், இஹ்ராம் கட்டிக்கொள்ள வேண்டும். இப்போ ரசூல்லா ஒவ்வொரு பிரதேசத்திலும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு எல்லையை வகுத்து இருக்கிறாங்க. அந்த வழியில் வரக்கூடியவங்க அந்த வழியால் என்ன செய்ய வேண்டும். இப்போ நாம் ரியாத்தில் இருக்கிறோம்,
மதீனாவுக்கு போயிட்டு அங்கால் அப்படி வரப்போறோம்னு சொன்னால் திரும்ப தாயிஃபுக்கு வந்து நம்ம இஹ்ராம் கட்டணுமான்னு கேட்டால் கிடையாது. மதீனா வழியாக வரும்போது மதீனாவாசிகளுக்கு ரசூல்லா எந்த மீகாத்தை சொன்னாங்களோ அங்கே தான் நம்ம இஹ்ராம் கட்டணும். அதே மாதிரி ஈராக்ல இருந்து வரக்கூடியவங்க, ஷாம்ல இருந்து வரக்கூடியவங்க, அவங்களுக்குரிய அந்த மீகாத் எல்லை எது என்பதை ரசூல்லா நிர்ணயம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இதில் பார்க்கலாம் பாருங்க. இப்போ தாத்தி இருக்கு என்று சொல்லக்கூடிய இடம், ஈராக் வாசிகள் அந்த வழியாக வரக்கூடியவங்க கிட்டத்தட்ட மக்காவிலேருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அது மாதிரி கர்னுல் மனாசில் தாயிஃபில் இருக்கக்கூடியது. நாம ரியாத்லேருந்து போகக்கூடியவங்க கூடுதலாக இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் இது கர்னுல் மனாசில், செயல் கபீர் என்று சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர். மற்றது எலம்லம், அதாவது யமன் வாசிகளுக்காக நபி அவர்கள் வகுத்த எல்லை தான் எலம்லம் என்பது 120 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. துல் ஹுலைஃபா என்று சொல்லக்கூடிய மதீனா வாசிகளுக்காக நபி அவர்கள் நிர்ணயம் செய்த இடம் கிட்டத்தட்ட 420. பாருங்க, எல்லா மீகாத் எல்லையை விட அதிக தூரத்தில் இருக்கக்கூடியது எது? துல் ஹுலைஃபா. அதே மாதிரி ஜுஹ்ஃபா என்பது ஷாம் வாசிகள், இப்போ ராபிக் என்று சொல்லுவாங்க. சரியா? இந்த வழியில் யாரெல்லாம் வருகிறார்களோ, அதாவது ஈராக், ஷாம், நஜித், இந்த மக்களுக்கு தான் இந்த எல்லை என்று கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ நஜித்தில் உள்ளவங்க, ரியாத்தில் உள்ளவங்க மதினா வழியாக வந்தாங்கன்னு சொன்னால் துல் ஹுலைஃபாவில் என்ன செய்வாங்க? இஹ்ராம் கட்டுவாங்க. அல்லது ராபிக், ஜுஹ்ஃபா வழியாக வந்தாங்கன்னு சொன்னால் அங்கால என்ன செய்வாங்க? இஹ்ராம் கட்டி கொள்ளுவாங்க. சரியான இந்த விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஜுஹ்ஃபா சிரியாவாசிகள் எந்தெந்த பகுதியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு எந்த எல்லை என்றதை ரசூல்லா என்ன செஞ்சிருக்கிறாங்க? வகைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வழியில் இதை கடந்து போகிறதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அந்த உம்ராவுடைய வணக்கமாக இருக்கட்டும் அல்லது ஹஜ்ஜாக இருக்கட்டும், நாம் என்ன செய்யணும்? அதை ஆரம்பித்து விட வேண்டும். அடுத்ததாக இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? இஹ்ராமுடைய விஷயங்கள், இஹ்ராமுடைய சுன்னத்தான அம்சங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த எல்லை வழியாக நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இந்த எல்லைக்கு போயிட்டோம். இப்போ ரியாத்லேருந்து போகிறவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நஜித், அதாவது கர்னுல் மனாசில், தாயிஃபுக்கு போயிட்டோம். சரிதானே? தாயிஃபுக்கு போனதுக்கு பின்னால் இஹ்ராமுடைய சில சுன்னத்தான விடயங்கள், இஹ்ராமுக்கு முன்னால் நம்ம பேண வேண்டிய விஷயங்கள், அதாவது இஹ்ராமுடைய நிலையில் செய்யக்கூடாத அம்சங்கள் என்னங்கிறது நாம் பின்னால் ஷோர்ட்டாக பார்க்கலாம். இதில் பாருங்கள், இப்போ இந்த விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை நாம் ரியாத்தில் இருக்கும்போது எல்லாமே சுத்தம் பண்ணிக்கிட்டு போனோம்னு சொன்னால் அங்கே போயிட்டு இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. விளங்கிட்டா? நம்முடைய நேரங்களில் நம்ம மிச்சம் பிடிச்சி கொள்ளணும், சேவ் பண்ணி கொள்ளணும். இதெல்லாம் அங்கே இருந்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ எங்களுடைய அக்குள் முடியை வந்து களையிறது, நகங்களை வெட்டி கொள்வது, இந்த விஷயங்கள் எல்லாம் மர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முடிகளை களைவது, இதெல்லாம் அந்த இடத்துல கட்டாயம் செய்யணுமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஒருத்தர் செய்யணுமாக இருந்தால் அந்த இடங்களில் என்ன செய்யலாம்? நம்ம இந்த விடயங்களை சுத்தம் செய்து எங்களுடைய உம்ராவையோ அல்லது ஹஜ்ஜை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி வாசனை திரவியங்கள் பூசுறது. இப்போ உம்ராவை அல்லது ஹஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நாம் வாசனை திரவியங்கள் வேண்டிய அளவுக்கு என்ன செய்யலாம்? பூசிக்கொள்ளலாம். எதில் பூசிக்கொள்ளணும்? எங்களோட உடம்புல தான் பூசிக்கொள்ளணும். உடம்புல தான் நறுமணங்கள் பூசுவதாக இருந்தால் பூசிக்கொள்ள வேண்டும். எங்களோட இஹ்ராமுடைய ஆடையில் நாம் என்ன செய்யக்கூடாது? வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது. இஹ்ராமுடைய ஆடையில் வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது. இப்போ இஹ்ராமுடைய ஆடை எங்களோட மேனியில் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் நறுமணம் இஹ்ராமுடைய ஆடையில் படுதுன்னு சொன்னால் அது தவறு கிடையாது. விளங்கிட்டா? அது நாம் பர்பஸாக வேணுமென்று என்ன செய்யலை, ஆடையில் பூசிக்கொள்ளலை. அதுவாக என்ன செய்யுது? படுவதற்கு நாம் குற்றவாளிகள் கிடையாது. விளங்கிட்டா? அப்போ இந்த விடயங்களை நாம் என்ன செய்யணும்? இஹ்ராமுடைய சந்தர்ப்பத்தில் பேணிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஆண்கள் இஹ்ராம் செய்கிற போது ஆண்கள் முழுமையாக தைக்கப்பட்ட ஆடையை மொத்தமாக என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட நம்ம தைக்கப்பட்ட ஆடை, அதாவது தைக்கப்பட்ட ஆடை தான் தடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சிலர் தோளில் போட்டிருக்கக்கூடிய பெல்ட் அல்ல பையை தூக்கிட்டு என்ன செய்வாங்க? கேட்பாங்க, இது போடலாமா அப்படின்ட்டு, இதை எடுத்துகிட்டு போகலாமா? இடுப்பில் கட்டக்கூடிய பெல்ட்டு, ஸ்லீப்பர்ஸ், நாம் அணியக்கூடிய ஸ்பெக்ஸ், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாமான்னு கேட்டால் இவைகள் ஆடை கிடையாது. இவைகள் ஆடை கிடையாது. தாராளமாக நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். கை கடிகாரம், வாட்ச் கட்டுறது, அதெல்லாம் எந்த ஒரு தடையும் கிடையாது. விளங்கிட்டா? தைக்கப்பட்ட ஆடைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆண்கள் வந்து 2 மேல் துண்டு, அதாவது கீழ் துண்டு, 2 துண்டுகளை கொண்டு இஹ்ராம் செய்து கொள்வார்கள். பெண்களுக்கு இஹ்ராமுக்கென்று விசேடமான எந்த ஒரு ஆடையும் கிடையாது. பெண்களுக்கு விசேடமாக இஹ்ராமுக்கென்று அவங்க ஒயிட் கலரில் புதிதாக தைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விளங்கிட்டா? இஹ்ராமுக்கென்று பெண்களுக்கு விசேஷமான ஆடை கிடையாது. அவங்க வேண்டிய ஆடைகளை என்ன செய்யலாம்? அவங்க உடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி
பெண்கள் வந்து இஹ்ராமுடைய நிலையில் தங்களுடைய முகத்தை என்ன செய்ய வேண்டும், திறந்திருக்க வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் முகத்தை திறந்திருக்க வேண்டும். அந்நிய ஆண்கள் குரஸ் ஆகிற நேரம் அவங்களோட முகங்களை என்ன செய்யலாம், மூடிக்கொள்ளலாம். அது தவறு கிடையாது. சரியா? வழமையாக முகங்களை மூடக்கூடிய பெண்கள் ஃபேஸ் கவர், நிக்கா போன்ற அப்படியான அமைப்புகளில் பெண்கள் முகங்களை மூடுவதை தவிர்த்து ஒரு அதாவது தலையிலிருந்து ஒரு துண்டை போட்டு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு மறைச்சு கொள்வாங்க. சரியான? பெண்களுக்கு விசேஷமாக இஹ்ராமுக்கு என்று ஆடை எதுவுமே கிடையாது. அடுத்தது பெண்கள் கை உறை அணிகிறது, முகமூடி, இதெல்லாம் பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இப்போ நாம் இஹ்ராம் அணிகிற நேரம், அதாவது மீகாத்தில் வச்சு உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அந்த வணக்கத்தை ஆரம்பிக்க போகிற நேரம் இஹ்ராமுக்கென்று விசேஷமாக ஏதாவது தொழுகைகள் இருக்குதான்னு கேட்டால் இஹ்ராமுக்கென்று எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. விளங்கிட்டா? இப்போ சில நேரம் நம்ம உம்ராவுக்கு போகிற நேரம் டிரைவர் கூட சொல்லுவாங்க, பள்ளிவாசலில் போய் 2 ரக்க தொழுதுட்டு வாங்கட்டு, இஹ்ராமுடைய சுன்னத்து தொழலையா அப்படின்னு கேட்பாங்க. விளங்கிட்டா? இஹ்ராமுக்கென்று சுன்னத்தான எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. நாம் உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு போகிற நேரம் இஹ்ராம் கட்டுகிற நேரம் அது ஒரு ஃபர்லான தொழுகையுடைய நேரமாக இருந்தால் அந்த தொழுகையை என்ன செய்யலாம், தொழுதுட்டு நம்ம என்ன செய்யலாம், வாகனத்தில் ஏறுகிற போது உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்குரிய நியத்தை நம்ம வச்சுக்கொள்ளலாம். அல்லது ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழுதுட்டு வரவனுமாக இருந்தால் உதுவுடைய சுன்னத்து அல்லது பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகை அந்த மாதிரி தொழுதுட்டு நாம் என்ன செய்யலாம், வந்து வாகனத்தில் இருக்கிற போது இஹ்ராம் வச்சுக்கொள்ளலாம். அது கட்டாயமானு கேட்டால் அது அவசியமான ஒன்று கிடையாது. சரியா? இந்த விடயங்களை நாம் இஹ்ராம் செய்கிற போது கட்டாயம் பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்தது இஹ்ராம் அணிந்ததற்கு பிறகு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சரிதானே? இப்போ நம்ம இன்னும் ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய வணக்கத்துக்குள்ளே போகல, அதுக்கு முன்னால் உள்ள விஷயங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இஹ்ராமுடைய நிலையில் இப்போ உதாரணமாக சப்போஸ் நம்ம என்ன செய்ய ஒரு பேச்சுக்கு வந்து உம்ராவுக்கு நியத்து வச்சாச்சுன்னு வச்சுக்கொள்வோமே, வச்சுட்டோம்னு சொன்னால் இந்த விடயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது, அதாவது நகம் வெட்டுறது. சரிதானே? இதெல்லாம் இஹ்ராம் நியத்து வைக்கிறதுக்கு முன்னால் நம்ம செஞ்சு கொள்ளலாம். நகம் வெட்டுறது, வாசனை திரவியங்கள் பூசுறது, மற்றது உயிரினங்களை வேட்டையாடுறது. சரிதானே? ஆண்கள் தைத்த ஆடை அணிகிறது. பெண்களுக்கு தைக்கப்பட்ட ஆடை தவறு கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்கள் வந்து தைக்கப்பட்ட ஆடையை இஹ்ராமுக்கு பிறகு உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வேட்டையாடுறது, பறவைகளை உயிரினங்களை கொள்வது. பெண்கள் வந்து கை உறை அணிகிறது. அதே மாதிரி ஆண்கள் தலைப்பாகை, ஆண்கள் தலையை மூடுவது, வாசனை திரவியங்கள் உடம்புல பூசிக்கொள்வது அல்லது ஆடைகளில் பூசிக்கொள்வது. இஹ்ராமுக்கு முன்னால் உடம்புல பூசிக்கொள்ளலாம், ஆடையில் எப்பவும் பூச முடியாது. இஹ்ராமுக்கு அதாவது உம்ராவுக்கு நியத்து வச்சதுக்கு பிறகு உடம்புல கூட என்ன செய்ய முடியாது, பூச முடியாது. அதே மாதிரி ஆண்கள் வந்து தலையை திறந்திருக்க வேண்டும். நம்ம இஹ்ராமோடு இருக்கிற வரைக்கும் ஆண்களுடைய தலை திறந்திருக்க வேண்டும். நகங்களை முடிகளை ஷோர்ட் பண்ணுறதோ வெட்டி கொள்றதோ குறைக்கிறதோ இது முற்றாக என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இத்தோடு சேர்த்து கணவன் மனைவியாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, இல்லற வாழ்வில் ஈடுபட முடியாது. விளங்கிட்டா? உடல் உறவு கொள்வதும் தடுக்கப்படும். இந்த விஷயங்களை, இந்த மாதிரியான விடயங்கள், அதாவது இஹ்ராமோடு செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடை செய்திருக்கிற விடயங்களை ஒருத்தர் தவறுதலாக அல்லது மறதியாக செஞ்சிடறார். இப்போ தலையை ஆண்கள் மூடக்கூடாது, இப்போ கடுமையான சூடாக இருக்குது, என்ன செஞ்சிடறார், அவர் அறியாமலே இஹ்ராமை தூக்கி தலையில் போட்டுக்கொள்கிறார். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறார் தலையை மூடக்கூடாது அப்படின்னு. அப்போ எடுத்து என்ன செஞ்சிடறாரு, தலையிலேருந்து எடுத்துடுறார். இப்போ இவர் குற்றவாளியான்னு கேட்டால் குற்றவாளி கிடையாது. இப்போ இவருக்கு தெரியும் தலையை மூடக்கூடாதுன்னு தெரியும், அவரால் தாங்க முடியலை, என்ன செய்கிறார், மூடிக்கொள்கிறார் என்றால் அதுக்குரிய குற்றப்பரிகாரத்தை என்ன செய்யணும், அவர் கொடுத்து கொள்ளணும். சரிதானே? இஹ்ராமுடைய நிலையில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுதான். இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி ஹஜ்ஜு, நாம் செய்ய போகின்ற ஹஜ்ஜு, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் கிட்டத்தட்ட 3 வகைப்படுத்தப்படுது. ஹஜ்ஜு வந்து 3 விதமாக நாம் செய்யலாம். இதில் முதலாவது ஹஜ்ஜு மட்டும் நாம் செய்கிறது. என்னது? இஃப்ராத். இதுக்கு பேர் என்னது? இஃப்ராத். இது வந்து ஹஜ்ஜுக்காக மட்டும் நியத்து வைக்கிறது. லப்பைக்க ஹஜ்ஜன் அல்லது ஹஜ்ஜத்தன். நம்ம மீகாத்தில் லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்லுவோம் தானே, அந்த இடத்துல நாம் லப்பைக்க ஹஜ்ஜன் அல்லது ஹஜ்ஜத்தன், அல்லாஹும்ம லப்பைக்க ஹஜ்ஜத்தன் அப்படி என்று என்ன செய்கிறது, இஃப்ராத், அதாவது 3வது
இங்கே கீழே இருக்குது இஃப்ராத். சரிதானே? இது முதலாவது வகை, ஹஜ்ஜுக்காக மட்டும் நியத்து வைக்கிறது, லப்பைக்க ஹஜ்ஜன். இரண்டாவது வகை பார்த்தீங்கன்னா கிரான். இந்த கிரான் என்பது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து ஒரே வணக்கத்தில் நாம செய்கிறது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே வணக்கத்தில் செய்கிறது. அப்போ அதுக்கு எப்படி நாம நியத்து வைக்கணும்? லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜத்தன். விளங்கிட்டா? லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜன் அல்லது ஹஜ்ஜத்தன். இந்த மாதிரி நாம மீகாத்தில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? நியத்து வச்சுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது தமத்து. தமத்து என்பது இந்த மூன்று வகையில் சிறந்த வணக்கம் எது? தமத்து. அதாவது முதலாவது நம்ம மீகாத்தில் வச்சு நியத்து வைப்போம், லப்பைக்க உம்ரத்தன் முத்தமத்தி அன்பிஹா இலல் ஹஜ். விளங்கிட்டா? தமத்து அடிப்படையில் உம்ரா செய்து இறைவா ஹஜ்ஜி செய்வதற்காக உன்னிடத்திலே வந்திருக்கிறேன் என்று நாம மீகாத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்போ தமத்து என்பது முதலாவது நாம எப்படி உம்ராவுக்கு போற நேரம் என்ன செய்வோம்? உம்ராவுடைய வணக்கங்கள் அப்படியே முடிச்சு கொள்வோம். தவாஃப் செய்து இஹ்ராம் கட்டி தவாஃப் செய்து சை செய்து முடிகளை முழுமையாக வலிச்சு கொள்வோம் அல்லது கத்தரித்து கொள்வோம். அதோட நாம என்ன செஞ்சிருவோம்? முழுமையாக இஹ்ராமிலிருந்து விடுபட்டுருவோம். வளமையாக நம்ம அணியக்கூடிய ஆடையை என்ன செஞ்சிடலாம்? அணிஞ்சிடலாம். இப்போ நாம இஹ்ராமோடு கிடையாது. அதான் தமத்து என்பது. அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய வணக்கங்களை ஆரம்பிக்கும் போது லப்பைக்க ஹஜ்ஜத்தன் என்று திரும்ப ஹஜ்ஜுக்காக நியத்து வைத்து நாம ஹஜ்ஜை ஆரம்பிக்க வேணும். ஹஜ்ஜுக்காக திரும்ப மீகாத்துக்கு வரணுமான்னு கேட்டால் கிடையாது. அது நாம என்ன செய்யலாம்? ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குதுங்கிறத பார்க்கும்போது பார்த்துக்கொள்ளலாம். கிரான் என்பது ரெண்டையும் சேர்த்து என்ன செய்யறது? ஒரே நேரத்தில் நியத்தை வச்சுக்கொள்றது. இப்போ இதில் சிறந்த வணக்கம் எது? சிறந்த ஹஜ்ஜுடைய முறை எது? தமத்து அடிப்படையில் செய்யக்கூடிய முறை. இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவரும் கிரான் அடிப்படையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவரும் என்ன செய்ய வேண்டும்? ஹதி கொடுக்க வேண்டும். குர்பானி என்ன செய்ய வேண்டும்? அங்கே கொடுக்க வேண்டும். ஒருவர் தனிமையில் கொடுப்பதாக இருந்தால் ஒரு ஆடு என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து கொள்ள வேண்டும். இஃப்ராத் ஹஜ்ஜு மட்டும் செய்யக்கூடியவருக்கு குர்பானி ஹதி கடமையாண்டு கேட்டால் அவருக்கு கடமை கிடையாது. அவருக்கு கடமை கிடையாது. இப்போ கிரான் இஃப்ராத் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் செய்வோம். கிரான் அதாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து ஒரே வணக்கத்தில் நம்ம ஹஜ்ஜி செய்கிறதாக இருந்தாலும், ஹஜ்ஜை மட்டும் இஃப்ராத் அடிப்படையில் ஹஜ்ஜி செய்கிறதாக இருந்தாலும் ரெண்டினுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே சேம் தான். ரெண்டுக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம், கிரான் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து நாம் ஹஜ்ஜி செய்கிறதாக இருந்தால் ஹதி கொடுப்பது மட்டும்தான் வித்தியாசம். மற்ற எல்லாமே சேமாக தான் இருக்கும். மற்ற எல்லாமே சேமாகத்தான் நம்ம ஒரே வணக்க வழிபாடுகளை தான் செய்து கொள்வோம். ஆனால் தமத்து என்பது வித்தியாசம். ஃபெஸ்ட்டுக்கு நாம் போயிட்டு உம்ராவை வளமையாக உம்ரா செய்கிற மாதிரி அப்படியே முழுமையாக உம்ராவை செய்து முடிச்சிடுறது. அதுக்கு பிறகு 8வது நாள் யௌமு தர்வியான்னு சொல்லக்கூடிய மினாவுக்கு அல்லது மினாவுக்கு நாம் வந்ததுக்கு பிறகு என்ன செய்வோம்? அங்கேருந்து லப்பைக்க ஹஜ்ஜன்னு சொல்லி ஹஜ்ஜுக்காக நாம் நியத்து வச்சுக்கொள்வது. இதுதான் ஹஜ்ஜினுடைய வகைகள். இந்த ஹஜ்ஜினுடைய வகைகளை நாம் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம் போகும்போது எந்த அடிப்படையில் ஹஜ்ஜி செய்கிறோமோ அதுக்கேற்றவாறு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வணக்கங்களை அமைச்சு கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ கூடுதலாக இங்கிருந்து போகக்கூடியவங்க தமத்து அடிப்படையில் என்ன செய்வாங்க? ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்து கொள்வாங்க. இப்போ ஹஜ்ஜுடைய கடமைகளை செய்யக்கூடியவங்க முதலாவது உம்ராவுடைய வணக்கத்தை தான் என்ன செய்வாங்க? செய்ய போகிறாங்க. அப்போ உம்ராவுடைய வணக்கங்களை செய்யும் போது நாம் இங்கே பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜி செய்ய போகிறோம் என்றால் மீகாத்தில் வச்சு தாயிஃபில் வச்சு நம்ம இங்கேருந்து போகக்கூடிய பெரும்பான்மையானவங்க என்ன செய்வாங்க? தாயிஃப் வழியாகத்தான் மக்காவுக்கு போவாங்க. அப்போ சைல் கபீர் என்று சொல்லக்கூடிய மீகாத்தில் வச்சு நாம் இஹ்ராமுடைய ஆடை, அதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயங்களை செய்து முடித்ததுக்கு பிறகு இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து வாகனத்தில் ஏறினத்துக்கு பிறகு நாம் என்ன செய்வோம்? ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சுக்கொள்வோம். லப்பைக்க உம்ரத்தன் முத்தமத்தி அன்பிஹா இலல் ஹஜ் என்ற அந்த நியத்தை சொன்னதற்கு பிறகு நாம் எங்களுடைய உம்ராவை நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? அப்போ குளிக்கிறவங்க குளிச்சு கொள்வாங்க. குளிக்கிறதெல்லாம் சுன்னத்தான விஷயம். வளமையாக உம்ராவுக்கு போகிற நேரம் சொல்லித்தரக்கூடிய விடயங்கள் தான். குளிப்பது என்பது நம்ம மீகாத்துக்கு போனால் கட்டாயம் குளிக்கணுமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. குளிப்பது என்பது சுன்னத்தான ஒரு விடயம். சரியா? அப்போ குளிச்சுட்டு இஹ்ராமுடைய ஆடையை அணிவோம். இஹ்ராமுடைய ஆடையை அணிஞ்சு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததுக்கு பிறகு நம்ம நியத்தை வச்சுக்கொள்வோம். நியத்தை வச்சத்திலிருந்து உம்ராவுடைய தவாஃப் ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தல்பியா சொல்லிக்கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்கிற தல்பியாவை நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்ய வேண்டும்? ஓதிக்கொள்ள வேண்டும். கிரான் அல்லது இஃப்ராத் அடிப்படையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக இருந்தால்
அவங்க என்ன செய்வாங்க, அதாவது தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும், அதாவது பெருநாளுடைய தினத்தில் கல்லெல்லாம் அடித்து தவாஃப் ஸ்டார்ட் பண்ணும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அவங்க தல்பியா ஓதிக்கொள்ள வேண்டும். அதாவது பெருநாளுடைய தினத்தில் கல் அடிக்கும் வரைக்கும், ஜம்ரத்துல் அக்கபாவில் கல் அடிக்கும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், தல்பியாவை ஓதிக்கொள்ளணும். கல் அடித்ததுக்கு பிறகு தல்பியாவை நாம் நிறுத்திடுவோம். சரியா? இப்போ தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, எப்போ திரும்ப 8வது நாள் ஹஜ்ஜிக்காக நியத்து வைப்பாங்களோ அதிலிருந்து அக்கபா, அதாவது பெருநாள் தினத்தில் ஒரு இடத்துல தான் கல் அடிப்போம். அந்த இடத்துல கல் அடிச்சத்தோடு அடிக்கும் வரைக்கும் நம்ம தல்பியாவை ஓதிக்கொள்ளணும். சரியான? இப்போ உம்ராவுடைய விஷயங்களை சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறோம், வளமையாக எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். அதுக்கு பிறகு வாகனத்தில் ஏறி தல்பியா ஓதிட்டு நம்ம என்ன செய்வோம், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வருவோம். பள்ளிவாசல் நுழையும் போது நாம் உது செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தவாஃப் செய்கிற நேரம் நாம் உதுவோடு இருக்க வேண்டும். தவாஃப் செய்கிற நேரம் உதுவோடு இருக்க வேண்டும். உது செய்து கொண்டு நாம் என்ன செய்யணும், ஹரத்துள்ளுக்கு போகிற நேரம் வலது காலை முன்வைத்து அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் என்ற சுருக்கமான துவாவை நாம் ஓதிக்கொள்ளலாம். அல்லது விரிவாக வந்திருக்கக்கூடிய அவுது பில்லாஹில் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக் என்று நீளமான ஒரு துவா இருக்குது. அதை மனப்பாடம் உள்ளவங்க ஓதிக்கொள்ளலாம். சரிதானே? அதே மாதிரி இஹ்ராம் அணியும் போது, அதாவது தவாஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது நாம் வலது தோல் புயம் தெரிகிற மாதிரி குரோஸாக என்ன செய்ய வேண்டும், ஆண்கள் இஹ்ராமுடைய ஆடையை போட்டுக்கொள்வாங்க. அந்த தவாஃபை வந்து என்ன செய்வாங்க, ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேர நின்று தான் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணணும். ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு நேர நின்று எங்களுக்கு தொட்டு முத்தமிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு வசதி இருந்தால் நாம் அந்த மாதிரி செய்து கொள்ளணும். அதற்கான வாய்ப்புகள் சாத்தியம் இல்லாமல் இருக்கும். எனவே அப்படியாக இருந்தால் தூரத்தில் நாம் ஹஜருல் அஸ்வத் கல்லை என்ன செய்கிறது, கையால் இந்த மாதிரி காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பமாக சொல்லி நாம் 7 தவாஃபு செய்து கொள்ள வேண்டும். 7 தவாஃப் செய்து கொள்ள வேண்டும். தவாஃபு செய்கிற நேரம் சில நேரம் சந்தேகம் வரல நமக்கு, நாம் எத்தனாவது தவாஃப் செய்கிறோம் என்று. அப்படி சந்தேகம் வந்தால் 6ஆவதா 7ஆவதா சந்தேகம் வந்தால் நம்ம என்ன செய்யணும், எது குறைந்த எண்ணிக்கையோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். 5ஆவதா 4ஆவதா சந்தேகம் வந்தால் 4 அப்படின்னு எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், பலன் சுல்லத்தை முடிச்சு கொள்ளணும். சரிதானே? இந்த தவாஃப் செய்யும் போது முதல் 3 தவாஃப்லையும் கொஞ்சம் வேகமாக 8 பக்கத்தில் வச்சு கொஞ்சம் வேகமாக என்ன செய்வாங்க, தவாஃப் செய்வாங்க. அது சுன்னத்தான ஒரு விஷயம். அது எங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் நாம் என்ன செய்யலாம், எங்களுக்கு முடியுமான அமைப்பில் நாம் அந்த வணக்கத்தை செய்து கொள்ள வேண்டும். தவாஃப் முடிஞ்சதுக்கு பிறகு தவாஃபுடைய 2 ரக்காத் சுன்னத்து. சரிதானே? தவாஃபுடைய 2 ரக்காத் சுன்னத்தை மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று நம்ம தொழுது கொள்ளணும். எங்களுக்கு பின்னால் நின்று தொழுகிறதுக்கு வசதி இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஓரமாக மக்களுக்கு, அதாவது தவாஃப் செய்யக்கூடியவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் என்ன செய்வோம், நம்ம தவாஃபுடைய 2 ரக்காத் சுன்னத்தை தொழுது கொள்ளணும். தொழும்போது முதலாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னால் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்கிற அத்தியாயத்தை ஓதி நம்ம தொழுது கொள்ளணும். 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத். முதலாவது ரக்காத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 2வது ரக்காத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி நாம் என்ன செய்யணும், அந்த தொழுகையை முடிச்சிட்டோம்னு சொன்னால் இஹ்ராமுடைய புடவை, அதாவது 7 தவாஃப் முடிஞ்சத்தோடு நம்ம என்ன செய்யலாம், தோல் புயத்தை நாம் என்ன செய்யலாம், மூடிக்கொள்ளலாம். 2வது 3வது தவாஃப் செய்யும் போது அல்லாஹு அக்பர் என்று மாத்திரம் நம்ம சொல்லிக்கொண்டால் போதுமானது. சரிதானே? இப்போ இது தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க முதலாவது வந்து என்ன செய்வாங்க, தவாஃபை செய்வாங்க. சரிதானே? இப்போ அந்த தவாஃபு வந்து சுன்னத்தான தவாஃப் இருக்குது, தவாஃபுல் குதும் என்று நம்ம போனத்தோடு செய்யக்கூடிய தவாஃப். அதை நாம் என்ன செய்யலாம், உம்ராவுடைய தவாஃபோடு சேர்த்து நம்ம என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். தனித்தனியாக செய்கிறதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம். விளங்கிட்டா? இப்போ தவாஃபுல் குதும் என்பது போனத்தோடு நாம் செய்யக்கூடிய தவாஃப். இப்போ தனியாக ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, வந்து தவாஃபுல் குதும் அதை முடிச்சுட்டு அதுக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய சையை வந்து முட்கூட்டியே அதாவது முற்படுத்தி என்ன செய்கிறது, அந்த தவாஃபை முடிச்சதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய சையை என்ன செய்கிறது, அதுக்கு பின்னால் சை செய்கிறது. அதே மாதிரி கிரான் அடிப்படையில் செய்யக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுடைய சையை வந்து முற்படுத்தி என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். தமத்து அடிப்படையில் செய்யக்கூடியவங்க அவங்களோட சையை என்ன செய்ய முடியாது, முற்படுத்த இயலாது. ஏனென்றால் நாம் ஃபெஸ்ட்டுக்கு செய்யக்கூடியது உம்ராவுக்கு தவாஃபும் செய்யணும், சையும் செய்யணும். விளங்கிட்டா? அப்போ ஹஜ்ஜுடைய சையை பிறகுதான் நாம் என்ன செய்யணும், செய்து கொள்ள வேண்டும். இப்போ இஃப்ராதாக கிரானாக ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க தவாஃபுல் குதுமை முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, ஹஜ்ஜுடைய சையை விரும்பினா என்ன செய்யலாம், முற்படுத்தி முடிச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிறகு தவாஃபை மட்டும், ஹஜ்ஜுடைய தவாஃபை மட்டும் செய்து வணக்கத்தை முடிச்சு கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது சஃபா மருவாக்கு இடையில் நாம் என்ன செய்யணும், தொங்கோட்டம் ஓடணும், சை செய்யணும்.
இந்த சஐயை பொறுத்தவரையில் நாம சஃபா மலையில் ஏறி நின்று கிபிலாவை முன்னோக்கி என்ன செய்வோம், இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷஆஇரில்லா என்கிற குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு திக்ர் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு என்று சொல்லக்கூடிய துஆவை 3 தடவைகள் நம்ம ஓதிக்கொள்ளலாம். நம்ம ஒரு தரம் ஓதிட்டு நமக்காக துவா செஞ்சுட்டு திரும்ப 2வது தரம் என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். சஃபா மருவாவிலிருந்து ஓதக்கூடிய துவாக்கள் அதிகமாக சஃபா மலையில் மருவா மலையில் நின்று அதிகம் துவா செய்யும் போது நிச்சயமாக அந்த இடங்களில் கேட்கின்ற துவாக்கள் கபூல் செய்யப்படும். எனவே இந்த மாதிரி 7 சை நாம் என்ன செய்யணும். சை செய்யும்போது அதிகமானவங்க விடக்கூடிய தவறு, சஃபா மலையிலிருந்து மருவாவுக்கு போயிட்டு மீண்டும் சஃபாவுக்கு வந்து சேர்ந்த ஒரு சை என்று கவுண்ட் பண்ணுவாங்க. அது தவறு. விளங்கிட்டா? சஃபாவிலிருந்து மருவாவுக்கு போய் சேர்ந்தா ஒரு தவாப் முடிஞ்சிடும், ஒரு சை. மருவாவிலிருந்து மீண்டும் சஃபாவுக்கு வந்தால் 2 சை முடிஞ்சிடும். இந்த மாதிரி என்ன செய்யணும், 7 சை முடியணும். சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணால் 7வது சை எங்கே முடியணும், மருவாவில் முடியணும். சரிதானே? 7 சை முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம தவாஃபை முடிச்சுட்டு என்ன செய்யலாம், ஜம்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு பிறகு சையை ஸ்டார்ட் பண்ணி சை முடிஞ்சதுக்கு பிறகு முடிய என்ன செய்யணும், வெட்டி கொள்ளணும். இப்போ முடிய வெட்டுறது யாரு என்று கேட்டால் தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க மட்டும்தான் முடி வெட்டுவாங்க. மற்றவங்களுக்கு முடி வெட்டுறதா கிரான் அடிப்படையில் ஹஜ்ஜை மட்டும் செய்யக்கூடியவங்க அல்லது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யக்கூடியவங்க முடி வெட்டுறது கிடையாது. தமத்து அடிப்படையில் செய்யக்கூடியவங்க என்ன செய்வாங்க, முடியை ஷோர்ட் பண்ணி கொள்வாங்க. ஷோர்ட் பண்ணுறதுங்கிறது எல்லா சைட்டுக்கும் என்ன செய்யணும், நம்ம வெட்டி கொள்ளணும். சிலர் 4 முடியை எடுத்து கட் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. அப்படி இஸ்லாத்தில் கிடையாது. விளங்கிட்டா? ஷோர்ட் பண்ணுறதாக இருந்தால் கூட நம்ம ஒரு சிறிய அளவு கட் பண்ணுறதாக இருந்தால் கூட எல்லா சைட்டும் என்ன செய்யணும், வெட்டி கொள்ளணும். சரிதானே? அப்போ உம்ராவை முடிச்சதுக்கு பிறகு ஹஜ்ஜுக்காகவும் நாம் முடி இறக்க வேண்டியிருக்குது. அதனால் நம்ம என்ன செய்வோம், உம்ராவை முடிச்சுட்டு நாம் முடியை ஷோர்ட் பண்ணிக்கொள்வோம். ஷோர்ட் பண்ணதுக்கு பிறகு தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜி செய்கிறவங்க அவங்களோட உம்ரா முடிஞ்சதுக்கு பிறகு உடுப்பை என்ன செஞ்சிடலாம், நார்மல் ட்ரெஸ்ஸை மாற்றிடலாம். நம்ம ஷர்ட், டிஷர்ட், ட்ரௌசர் வேண்டிய உடுப்பை நம்ம என்ன செய்யலாம், உடுத்திடலாம். ஆனால் அதாவது கிரான், இஃப்ராத், தமத்து அல்லாத மற்ற 2 முறையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே இஹ்ராமோடே இருப்பாங்க. இது உம்ரா தொடர்பான விஷயங்கள். வளமையாக நம்ம செய்யக்கூடிய உம்ரா தான். விளங்கிட்டா? எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். அடுத்தது நாம 8வது நாள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஸ்டார்ட் பண்ண போகின்ற நாள். சரிதானே? ஹஜ்ஜுடைய அதாவது மினாவுள்ள 8வது நாள் நாம் என்ன செய்வோம், உம்ராவில் முடிச்சுட்டு மக்காவிலிருந்து வெளியே வரும்போது குளிச்சு என்ன செய்வோம், இஹ்ராமுடைய ஆடை அணிந்து விட்டு நறுமணம் பூசுறதாக இருந்தால் எங்களோட உடம்புல நம்ம பூசிக்கொள்ளலாம். ஏற்கனவே இஹ்ராமுடைய நேரத்தில் சொன்ன விஷயங்களை நம்ம பேணிக் கொள்ளணும். இப்போ ஹஜ்ஜுக்காக நாம் இஹ்ராம் கட்டுவதற்கு மீகாத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன செய்வோம், நம்ம இருக்கிற இடத்துல இருந்து என்ன செய்வோம், இஹ்ராமுடைய ஆடையை உடுத்துட்டு மினாவுக்கு வருவோம். சரியா? மினாவுக்கு வந்ததுக்கு பிறகு ஹஜ்ஜுக்காக நாம் மினாவில் வச்சு என்ன செய்வோம், குளித்து நறுமணம் பூசினதுக்கு பின்னால் லப்பைக்க ஹஜ்ஜத்தன் என்று மினாவில் வச்சு என்ன செய்வோம், ஹஜ்ஜுக்காக நியத்து வைப்போம். யார் இது நியத்து வைக்கிறது? தமத்து அடிப்படையில் செய்யக்கூடியவங்க. மற்றவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாங்க, மீகாத்தில் தாயிஃபில் வச்சு நியத்து வச்சாச்சு. லப்பைக்க ஹஜ்ஜத்தன் என்று ஹஜ்ஜு மட்டும் செய்யக்கூடியவர் நியத்து வச்சிருப்பாரு. கிரான் அடிப்படையில் செய்யக்கூடியவர் லப்பைக்க உம்ரத்தன் ஹஜ்ஜத்தன் என்று சொல்லியாச்சு. அவர் ஹஜ்ஜுடைய வணக்கம் ஸ்டார்ட் ஆயிட்டு. தமத்து அடிப்படையில் செய்யக்கூடியவர் உம்ராவை முடிச்சிட்டாரு. இப்போதான் ஹஜ்ஜுடைய வணக்கம் என்ன செய்ய போகுது, ஆரம்பிக்க போகுது. சரிதானே? இதில் இருந்து அதாவது 8வது நாள் ஹஜ்ஜுக்காக நாம் மினாவில் வச்சு ஹஜ்ஜுடைய நியத்தை வச்சத்திலிருந்து 10வது நாள் பெருநாளுடைய தினம் நாம் என்ன செய்வோம், ஜம்ரத்துல் அக்கபா அதாவது கல்லடிக்கக்கூடிய இடம் 3 இடம் இருக்குது. சரிதானே? 3 இடம் இருக்குது. முதலாவது இருக்கிறது ஜம்ரத்து சுக்ரான்னு சொல்லுவாங்க. 2வதுல சென்டரில் இருக்கிறது உஸ்தா, மத்தியில் இருக்கிறது தொங்கல்ல இருக்கிறது அக்கபான்னு சொல்றது ஜம்ரத்துல் அக்கபா. 3வது இருக்கிறது. பெருநாள் தினத்தில் 1வது 2வதுல கல் அடிக்கிறல்ல, 3வதுல தான் போயிட்டு என்ன செய்வோம், 7 கல் அடிப்போம். சரியா? அந்த 7 கல் அடிக்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற அந்த தல்பியாவை நம்ம என்ன செய்வோம், அது வரைக்கும் நம்ம ஓதிக்கொள்ளலாம். இப்போ 8வது நாள் மினாவில் நாம் இருக்கிற நேரம் ஒவ்வொரு தொழுகைகளையும் நம்ம என்ன செய்வோம், அந்தந்த டைமுக்கு தொழுது கொள்ளணும். விளங்கிட்டா? மினாவில் 8வது நாள் லுஹருடைய தொழுகை இருக்குது, அசருடைய தொழுகை, மகரிப், இஷா. அடுத்த நாள் 9வது நாள் காலையில் ஃபஜ்ர் தொழுகை. இது எல்லா தொழுகையும் அந்தந்த டைமில் நம்ம தொழுது கொள்ளணும். 4 ரக்காத்துள்ள தொழுகைகளை நம்ம என்ன செய்வோம், 2 ரக்காத்தாக
சுருக்கி தொழுது கொள்ளணும். 2 ரக்காத்தாக சுருக்கி தொழுதுட்டு நாம் தல்பியா ஓதுறது, திக்ர் செய்கிறது, குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறது, இப்படி நம்மால் செய்ய முடியுமான நல்ல காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், மினாவில் இருக்கும்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும். மினாவில் இருக்கும்போது செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரிதானே? இது 8வது நாள் நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள். 8வது நாளில் நாம் என்ன செய்வோம், ஹஜ்ஜுக்குரிய தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜு செய்கிறவங்க 8வது நாள் என்ன செய்வாங்க, மினாவுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன செய்யலாம், இஹ்ராமுடைய ஆடையை உடுத்துட்டு லப்பைக்க ஹஜ்ஜத்தன் என்று எப்போ நம்ம சொல்கிறோமோ அந்த நிமிஷத்திலிருந்து ஹஜ்ஜி ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு பிறகு நம்ம தவிர்க்க வேண்டிய இஹ்ராமோடு தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். இஃப்ராத் கிரான் அடிப்படையில் செய்கிறவங்க அவங்க மீகாத் தாயிஃபிலிருந்தே என்ன செஞ்சிருவாங்க, தவிர்க்க வேண்டியதை கடைசி வரைக்கும், அதாவது பெருநாள் தினத்தில் கல்லடிக்கும் வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்க தவிர்த்து கொள்வாங்க. இது 8வது நாளில் நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள். இப்போ 8வது நாளில் வந்து நம்ம ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு 8வது நாள், அதாவது 8வது நாள் முடிஞ்சு 9வது நாள் என்ன செய்வோம், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இது வந்து 8வது நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு மக்காவிலிருந்து என்ன செய்வோம், நம்ம மினாவுக்கு வருவோம். மினா வந்து கிட்டத்தட்ட 3 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய, மக்காவிலிருந்து 3 மைலுக்கு அப்பால் இருக்குது. மினாவில் நாம் என்ன செய்வோம், இந்த தொழுகைகளை வந்து சேர்க்காம சுருக்கி 4 ரக்காத்துள்ள தொழுகைகளை என்ன செய்வோம், 2 தொழுது கொள்ளும். துஹர், அசர், இஷா இந்த தொழுகைகளை 2 தொழுது கொள்வது. அந்தந்த தொழுகை அந்தந்த டைமில் தான் தொழுகிறது. விளங்கிட்டா? ஜம்மு செய்கிறல, சேர்க்கிறல. அப்போ இந்த வணக்கங்களை நாம் தொழுதுட்டு திக்ர் செய்கிறது, குர்ஆன் ஓதுறது, அதே மாதிரி தல்பியாக்கள் அடிக்கடி நாம் சொல்லிக்கொள்வது, இதெல்லாம் நாம் செய்து இருக்க வேண்டும். அடுத்த நாள் அரஃபாவுடைய நாள், 9வது நாளில் வந்து அரஃபாவுக்கு நம்ம இப்போ போக போகிறோம். அப்போ மினாவில் இருக்கிறோம். அதிகாலையில் சூரியன் 9வது நாள் சூரியன் உதிச்சதற்கு பிறகு அரஃபாவுக்கு நம்ம என்ன செய்வோம், அரஃபாவை நோக்கி ஹாஜிகள் என்ன செய்வாங்க, போவாங்க. அரஃபாவில் ஹாஜிகள் வந்து என்ன செய்வாங்க, சூரியன் உதிச்சத்திலிருந்து அங்கே போனத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் என்ன செய்ய வேண்டும், அரஃபாவில் தங்கி இருக்க வேண்டும். அரஃபாவில் இருந்து சூரியன் மறைஞ்சிட்டேன்னு சொன்னால் என்ன செஞ்சிருவாங்க, அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? இப்போ அரஃபாவில் நாம் என்ன செய்யணும், துஹருடைய அசருடைய தொழுகை இது 2ஐயும் சேர்த்து முன்னால் 2 ரக்காத்தாக என்ன செய்வோம், ஜம்மு தக்தீம், ஜம்மு கசர் தக்தீம், அதாவது துஹருடைய டைமில் துஹருடைய ரக்காத் 2, அசர் 2 தொழுது நாம் தொழுகையை முடிச்சுட்டு என்ன செய்வோம், அதிலிருந்து அரஃபாவிலிருந்து வெளியாகும் வரைக்கும் அதிகமாக துவாக்கள் கேட்கறது, திக்ர்கள் செய்கிறது, இல்லைங்கிற தௌபா செய்கிறது, இப்படித்தான் எங்களோட நேரங்கள் கழியணும். அதிகம் துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளணும், எங்களோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளணும். அதாவது அல்லாஹு தாலா அதிகமாக தன்னுடைய அடியார்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். எனவே நபி அவர்கள் அதிகம் துவா கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து நரகத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கு நாம் அந்த நாளில் என்ன செய்யணும், அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ரசூல்லா செய்த ஒரு துவா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நபி அவர்கள் ரசூல்லாவும் அதுக்கு முன்னால் உள்ள நபிமார்களும் செய்த சிறந்த துவா என்று நபி அவங்க சொன்னாங்க. அதை அதிகமாக நாம் என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். சூரியன் அரஃபா நாள் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு நம்ம அரஃபாவில் இருந்து என்ன செய்வோம், வெளியாகி முஸ்தலிஃபாவை நோக்கி என்ன செய்யணும், போகணும். அடுத்த நாள் அரஃபாவுடைய அந்த இரவு முஸ்தலிஃபாவில் நாங்கள் தங்க போகிறோம். முஸ்தலிஃபாவில் அரஃபாவிலிருந்து போய் நேர காலத்தோட மகரிபையும் இஷாவையும் ஏர்லியாக தொழுதுட்டு என்ன செஞ்சிருவோம், ஏர்லியாக உறங்கிடணும், தூங்கிடணும். நாங்கள் விளங்கிட்டா அதிகாலையில் ஃபஜ்ருக்கு ஏர்லியாக நேர காலத்தோடு எழுந்திருக்கணும். அதனால் மகரிபை இஷாவையும் தொழுதுட்டு நம்ம தூங்கிடுவோம். தூங்கிட்டு அதிகாலையில், அதாவது பெருநாளுடைய தினம் யௌமுன் நஹர் 10வது நாள் அதிகாலையில் சுபஹு நன்றாக வெளிக்கும் வரைக்கும் சுபஹு தொழுதுட்டு கிப்லாவை முன்னோக்கி நாம் அதிகமாக துவா கேட்டுக்கிட்டு இருப்போம். நன்கு வெளிச்சத்துக்கு பிறகு, சரியா, நன்கு வெளிச்சத்துக்கு பிறகு அங்கேருந்து நாம் என்ன செய்வோம், மினாவை நோக்கி நம்முடைய பயணத்தை ஆரம்பிப்போம். மினாவை நோக்கி 10வது நாள் மினாவுக்கு போய் நாம் முதலாவது செய்யக்கூடியது என்ன செய்கிறது, அங்கேருந்து போகிற நேரம் 7 கற்களை, சிறிய கற்களை 7 கற்களை நம்ம புறக்கி கொண்டு ஜம்ரத்துல் அக்கபா என்று சொல்லக்கூடிய 3 இடம் இருக்குது. முதலாவது கிடையாது, 2வது கிடையாது, 3வது ஜம்ரத்துல் அக்கபா தொங்கல்ல இருக்கக்கூடியது. அங்கே போயிட்டு நாம் என்ன செய்வோம், 7 கற்களை அடித்து விட்டு ஒவ்வொரு கல் அடிக்கும் போதும் அல்லாஹ் அக்பர் என்று ஒவ்வொரு கல்லாக மொத்தமாக என்ன செய்யறல, 7ஐயும் மொத்தமாக தூக்கி போறல, சரியா, ஒவ்வொரு கல்லாக அடிக்க வேண்டும். 7 கற்களை அல்லாஹ் அக்பர் என்று நாம 7 கல் அடித்து விட்டு அதற்கு பிறகு நாம என்ன செய்ய வேண்டும், முடிகளை இறைக்கு அதாவது கத்தரித்து கொள்வது. அதாவது ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க, முடியை ஃபுல்லாகவே வலிச்சு கொள்வாங்க, அதுதான் சிறந்தது. அல்லது ஷார்ட் பண்ணி கொள்வாங்க, சரிதானே. முடிகளை வலிக்கிறது சால சிறந்தது. ஹஜ்ஜுக்காக நாம் போகிற நேரம் முழுமையாக முடியை நம்ம வலிச்சு கொள்ளணும். அதுக்கு பிறகு பெருநாள் தினத்தில் நம்ம கல் அடிச்சுட்டு
அடுத்ததாக நாம் என்ன செய்வோம், முடியை ஷோர்ட் பண்ணிக்கொள்வோம் அல்லது முழுமையாக வலிச்சு கொள்வோம். அதுக்கு பிறகு நாம் ஹதி கொடுக்க வேண்டும். தமத்து அடிப்படையிலையும் கிரான் அடிப்படையிலையும் ஹஜ்ஜி செய்கிறவங்க தமத்து அதாவது ஹதி குர்பானி கொடுத்துக்கொள்வாங்க. குர்பானி கொடுத்ததுக்கு பிறகு நாம் என்ன செஞ்சிருவோம், எங்களோட ஆடைகளை களைஞ்சிருவோம், இஹ்ராமை கலட்டிடுவோம். இஹ்ராமை கழட்டினதுக்கு பிறகு இஹ்ராமுடைய நிலையில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாமே இப்போ எங்களுக்கு ஆகும். வாசனை திரவியங்கள் பூசுறது, நகம் பெற்றது, ஆடை அதாவது தைத்த ஆடை அணிகிறது எல்லாமே எங்களுக்கு ஆகுமாக மாறிவிடும். ஒன்றை தவிர, அதாவது கணவன் மனைவியாக செல்லக்கூடியவங்க கணவன் மனைவியோட என்ன செய்ய முடியாது, சேர முடியாது. சரியா? அதை தவிர மற்ற எல்லாமே ஆகுமாக்கப்பட்டுவிடும். சரியா? பெருநாளுடைய தினத்தில் அதிகாலையில் 10வது நாள் துல்ஹஜ் 10வது நாளில் நாம் முஸ்தலிஃபாவில் ஃபஜ்ர் சலா முடிச்சுட்டு என்ன செய்வோம், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நாம் என்ன செய்வோம், ஜம்ரத்துல் அக்கபா மினாவில் ஜம்ரத்துல் சுகரா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் அக்கபா முதலாவது ரெண்டாவதுலேயும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கல்லடிக்க மாட்டோம். பெருநாளுடைய தினத்தில் 10வது நாள். 3வது தொங்கலில் இருக்கிற இடத்துல தான் நம்ம என்ன செய்வோம், 7 கற்களை நம்ம முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு போகிற ஜம்ராவுக்கு போகிற வழியில் அல்லது நம்ம இருக்கிற இடத்துல 7 கற்களை நாம் என்ன செய்யணும், புறைக்கொள்ளணும். அங்கேருந்து போயிட்டு நாம் என்ன செய்வோம், ஜம்ரத்துல் அக்கபாவில் ஒவ்வொரு கல்லாக அல்லாஹு அக்பர் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், கல்லடிக்க வேண்டும். 7 கற்கள் அடித்ததுக்கு பிறகு நாம் நம்முடைய அதாவது ஹஜ்ஜுடைய வணக்கம் இஹ்ராமிலிருந்து நாம் என்ன செய்யலாம், விடுபட்டு கொள்ளலாம். அதுக்கு பிறகு நாம் ரெண்டாவதாக என்ன செய்ய வேண்டும், முடிகளை ஷார்ட் பண்ணி கொள்ள வேண்டும் அல்லது முழுமையாக வலிச்சு கொள்ள வேண்டும். சரிதானே? மொட்டை அடிக்கிறது அல்லது ஷார்ட் பண்ணிக்கொள்வது. மொட்டை அடிக்கிறது முடிகளை முழுமையாக கத்தரிக்கிறது தான் சிறந்தது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே முழுமையாக வலித்து கொள்வது. சரிதானே? முடிகளை முழுமையாக வலித்ததுக்கு பிறகு நாம் 3வதாக குர்பானி கொடுக்கிறது, அதாவது ஹதி என்று சொல்கிறது. தமத்து அடிப்படையிலையும் கிரான் அடிப்படையிலையும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க கூடுதலாக இங்கிருந்து போகிறவங்க தமத்து அடிப்படையில் தான் ஹஜ்ஜி செய்ய போகிறாங்க. அதனால் என்ன செய்கிறது, கல் அடித்ததுக்கு பிறகு முடிகளை வெட்டி முடிஞ்சதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், ஹதி கொடுத்துக்கொள்வோம். ஹதி நாம் நேரடியாகவும் கொடுக்கலாம் அல்லது இன்னொருத்தரை பொறுப்பாக்கி நாம் அதுக்குரிய பணத்தை கட்டினா என்ன செய்யலாம், ஹதி எங்களுக்காக குர்பானி கொடுக்கப்படும். சரிதானே? தமத்து அடிப்படையில் செய்யக்கூடியவங்க கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், ஹதி கொடுக்க வேண்டும். அந்த ஹதியை கல் அடித்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்யலாம், பெருநாளுடைய தினத்தில் கொடுத்து கொள்ளலாம். சரிதானே? இப்போ கல் அடித்து நாம் முடிகளை களைஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு இஹ்ராமுடைய நிலையில் செய்யக்கூடாத விஷயங்கள், வாசனை திரவியங்கள் பூசுறது, ஆண்கள் தைத்த ஆடை அணிகிறது, தலைகளை மூடுறது, நகம் வெட்டுறது, முடிகளை களையிறது, இது எல்லாமே எங்களுக்கு அதாவது இஹ்ராமுடைய நிலையில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் எங்களுக்கு அது தற்காலிகமாக தடுக்கப்பட்டவைகள் தான். இப்போ எங்களுக்கு கல் அடித்து முடிகளை களைஞ்சதுக்கு பிறகு நாம் என்ன செஞ்சிடலாம், வளமையாக உடுக்கக்கூடிய ஆடைகளை உடித்து வாசனை திரவியங்கள் பூசுறது, குளிக்கும்போது சோப் போடுறது, அதெல்லாம் எங்களுக்கு சாதாரணமாக அனுமதிக்கப்படும். அதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், தவாஃபுல் இஃபாலா ஹஜ்ஜுடைய தவாஃபுக்காக வேண்டி ஹரத்துக்கு நாம் போவோம். பெருநாளுடைய தினத்தில் கல் அடித்து முடியெல்லாம் வெட்டினதுக்கு பிறகு நாம் ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்ய வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய தவாஃபை நாம் பெருநாளுடைய தினத்திலும் செய்து கொள்ளலாம் அல்லது கடைசியாக நம்ம மக்காவிலிருந்து எங்களோட ஹஜ்ஜுடைய வணக்கங்கள்லாம் முடிச்சுட்டு கடைசியாக போகிற நேரம் அதாவது தவாஃபுல் வதா பிரியாவுடை தவாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதியாக நாங்கள் மக்காவிலிருந்து புறப்படும் போது செய்யக்கூடிய அந்த தவாஃப், அந்த டைமில் ரெண்டையும் சேர்த்து ஒரே நேரத்திலே நம்ம என்ன செய்யலாம், ஒரு தவாஃப் செய்வோம். அதாவது 7 தவாஃப் ஒரே தவாஃபை 2 நியத்தில் நம்ம செய்து கொள்ளலாம். தவாஃபுல் வதா பிரியாவுடைய தவாஃப் என்கிற நியத்திலையும் ஹஜ்ஜுடைய தவாஃப் என்கிற நியத்திலையும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம 7 தவாஃப், அதாவது ஒரு தவாஃப் தான் அது 7 சுத்து, அந்த ஒரு தவாஃபை 2 நியத்தில் நம்ம செய்து கொள்வது. அல்லது பெருநாளுடைய தினத்தில் நம்ம கல் அடித்து முடிகளை களைந்ததுக்கு பிறகு நாம் மக்காவுக்கு ஹரத்துக்கு சென்று வளமையாக செய்யக்கூடிய தவாஃப் ஹஜ்ஜுடைய தவாஃப். இந்த ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்யும்போது நம்ம இஹ்ராமோடு இருக்க மாட்டோம். ஏனெண்டா முடிகளை களைந்து கல்லடித்து முடிகளை களைஞ்சதுக்கு பிறகு எங்களோட இஹ்ராமை நாம் களைஞ்சிருவோம். ஹஜ்ஜுடைய வணக்கத்திலிருந்து, அதாவது இஹ்ராமுடைய ஆடையை நம்ம கழட்டினத்துக்கு பிறகு எங்களுக்கு தற்காலிகமாக தடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம்
ஆகமாக்கப்பட்டுவிடும். அப்போ தைத்த ஆடை அணிய வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது தைக்கப்படாத ஆடை தான் அணிய வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. தைக்கப்பட்ட ஆடை நம்ம வளமையாக அணியக்கூடிய ஆடைகளை என்ன செய்யலாம், சாதாரணமாக உடுத்துக்கொள்ளலாம். வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டு நம்ம ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்வதற்காக என்ன செய்வோம், ஹரத்துக்கு சென்று வளமையாக எப்படி தவாஃபு செய்வோமோ அதே போன்று நம்ம உது செய்து கொண்டு 7 தவாஃப் முடிஞ்சதுக்கு பிறகு தவாஃபுடைய 2 ரக்காத் சுன்னத்தை நம்ம என்ன செய்யணும், தொழுது கொள்ள வேண்டும். அந்த தவாஃபை முடித்ததுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய 7 சை சஃபா மருவாவுக்கு சென்று நாம் என்ன செய்ய வேண்டும், ஹஜ்ஜுடைய சையை நாம் என்ன செய்ய வேண்டும், முடித்து கொள்ள வேண்டும். சஃபாவில் ஆரம்பித்து மருவாவில் 7வது சை முடிய வேண்டும். அந்த சையை முடித்ததுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், மீண்டும் மினாவுக்கு வருவோம். மினாவில் வந்து அதாவது 10வது நாள் முடிஞ்சதுக்கு பிறகு 11வது நாள், 12, 13வது நாள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் வந்து நாம் என்ன செய்வோம், மினாவில் தங்கியிருப்போம். 11, 12, 13 அதாவது பெருநாளுடைய தினத்தில் நம்ம தவாஃபை முடிச்சுட்டு மீண்டும் என்ன செய்வோம், எங்களோட டெண்டுக்கு நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து மினாவில் தங்குவோம். பெருநாளுடைய தினம் 11, 12, 13 இந்த 4 நாட்கள் நம்ம என்ன செய்வோம், கல் அடிக்க வேண்டும். பெருநாளுடைய தினத்தில் ஜம்ரத்துல் அகபாவில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது இருக்குது, தொங்கல் இருக்குது தானே. இப்போ வந்து 3-4 மாடியில் கட்டியிருக்கிறாங்க, சரியானே. அப்போ இந்த 3வது இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், 7 கற்கள் பெருநாள் தினத்தில் அடித்து கொள்ள வேண்டும். தவாஃபை ஹஜ்ஜுடைய தவாஃப் 7 தவாஃபை முடித்து ஹஜ்ஜுடைய சையை முடிச்சிட்டோம்னு சொன்னால் ஹஜ்ஜுடைய பெரும்பான்மையான வணக்கங்கள் நிறைவடைந்து விடும். அதுக்கு பிறகு நாம் 11வது நாள், 12வது நாள், 13வது நாள். இப்போ 13வது நாளில் கட்டாயம் நாங்கள் தங்கி இருக்கணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. நீங்கள் முதல் பயானில் கூட சொன்னாங்க மௌலவி, அதாவது ஃபமன் வத்குருல்லாஹ ஃபி ஐயாமி மஅதூதாத் ஃபமன் தஅஜ்ஜல ஃபி யௌமைனி ஃபலா இஸ்மா அலை. இப்போ 2 நாட்களில் 11, 12 இந்த 2 நாட்களில் கல் அடிக்க வேண்டிய இடங்களில் கல் அடிச்சுட்டு சூரியன் மறைகிறதுக்கு முன்னால் நம்ம மினாவிலிருந்து வெளியாகிறோம். அப்படி நம்ம மினாவிலிருந்து வெளியாயிட்டோம்னு சொன்னால் அப்படியே போயிட்டு நம்ம என்ன செய்வோம், கடைசியாக தவாஃபுல் வதா பிரியாவுடைய தவாஃபை முடிச்சுட்டு அங்கேருந்து நாம் என்ன செஞ்சிருவோம், மக்காவிலிருந்து எங்களோட இடத்துக்கு நாம் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பிடுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒருத்தர் 12வது நாள் சூரியன் மறைவதற்கு முன்னால் மினாவிலிருந்து வெளியாகலைன்னு சொன்னால் 13வது நாளும் என்ன செய்ய வேண்டும், மினாவில் தங்கி இருந்து 13வது நாள் கல் அடிச்சுட்டு தான் என்ன செய்ய வேண்டும், தவாஃபுல் வதாவை முடிச்சுட்டு நாம் நம்முடைய ஹஜ்ஜுடைய கிரிகைகளை முடிச்சுட்டு வெளிக்கிடுவோம், சரிதானே. அப்போ 12வது நாளில் இருந்து 12வது நாள் கல் அடிச்சுட்டு என்ன செய்யலாம், எங்களுக்கு தவாஃபுல் வதாவுக்கு போயிடலாம். அல்லது 13வது நாள் நம்ம மினாவில் தங்கி இருந்து 13வது நாளும் கல் அடிக்கணும். அதாவது இந்த 11, 12, 13 இந்த 3 நாட்கள்லையும் வந்து நாம் பெரும்பான்மையான பகுதியை வந்து மினாவில் தங்கி இருக்க வேண்டும். பெரும்பான்மையான இரவில் பெரும்பான்மையான பகுதியை நம்ம மினாவில் தங்கியிருப்போம். இப்போ சிலர் வந்து மினாவுக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க மினாவில் என்ன செய்வாங்க, தங்குவதற்காக வருவாங்க. எங்களுக்கு நாங்கள் தங்கக்கூடிய இடம் மினாவிலே இருக்குமாக இருந்தால் அது இன்னும் வசதியாக இருக்குது. நாம் என்ன செய்வோம், இரவுடைய பெரும்பகுதியை நம்ம மினாவில் தங்க வேண்டும், சரியா. மினாவில் தங்குறது ஹஜ்ஜுடைய வாஜிபாத்துகளில் ஒரு வாஜிப், கட்டாயம் செய்ய வேண்டியது. அங்கே நாம் இருந்துட்டு மினாவில் இருக்கிற நேரம் ஒவ்வொரு தொழுகையும் வந்து நாம் என்ன செய்ய வேண்டும், 4 ரக்காத்துள்ள தொழுகைகளை 2ஆக நாம் சுருக்கி தொழுது கொள்ள வேண்டும். 4 ரக்காத்துள்ள தொழுகைகளை அந்தந்த டைமில் 4 ரக்காத்துள்ள தொழுகைகளை 2ஆக சுருக்கி லுஹர், அசர், இஷா இந்த 3 தொழுகைகளையும் 2 ரக்காத்தாக நாம் தொழுது கொள்ள வேண்டும். சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும், கல் அடிக்கிற இடத்துக்கு ஜம்ராத்துக்கு வந்து நாம் என்ன செய்வோம், கல் அடிப்பதற்காக செல்வோம். போகிற நேரம் 21 கற்களை நம்ம புறக்கி கொள்ளணும். அதுக்கு முன்னாலே நம்ம புறக்கி கொள்ளலாம், போகிற வழியில் தான் புறக்கி கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. இரவு நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யலாம், 21 கற்களை தயார்படுத்தி கொள்ளலாம். 11வது நாளில் நம்ம சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சத்துக்கு பிறகு, இப்போ வயோதிபர்கள் இயலாதவர்கள் அவங்களுக்கு அதுக்கு முன்னால் போயிட்டு அதிகாலையில் போயிட்டு கல்லடிக்கிறதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான எந்த ஒரு தேவையும் இல்லாதவங்க 11வது நாள் சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சத்துக்கு பிறகு நாம் போய் கல்லடிக்கிறது தான் சிறந்தது. அப்போ நாம் என்ன செய்வோம், 11வது நாள், 12வது நாள், 13வது நாள் வரைக்கும் தங்கி இருந்தால் 3 நாட்களும் என்ன செய்ய வேண்டும், சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சத்துக்கு பிறகு 21 கல்லை நாம் எடுத்துட்டு முதலாவது நாம் ஜம்ரத்துல்
சுகுரா இந்த இடத்துல ஜம்ரத்து சுகுரா என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இங்கேருந்து நாம் என்ன செய்வோம், அல்லாஹ் அக்பர் ஒரு கல் அடிக்கிறது, அல்லாஹ் அக்பர் 2வது 3வது என்று 7 கற்களை ஜம்ரத்துல் சுகுராவில் முதலாவது ஜம்ராவில் வந்து நம்ம 7 கற்கள் அடிக்க வேண்டும். 7 கற்கள் அடித்து விட்டு அங்கேருந்து கொஞ்சம் முன்னுக்கால போயிட்டு ஜம்ரத்துல் சுகராவிலிருந்து கொஞ்சம் முன்னுக்கு போய் கிப்லாவை முன்னோக்கி நாம் என்ன செய்கிறது, நமக்காக அதிகம் துவா கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த இடங்களில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூல் செய்யப்படும். கிப்லாவை முன்னோக்கி நாம் துவா செய்து கொள்ள வேண்டும். அதை முடிச்சுட்டு நாம் என்ன செய்வோம், ஜம்ரத்துல் உஸ்தா நடுவில் இருக்கக்கூடிய ஜம்ரா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்துலையும் 7 கற்கள் அடிக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று ஒவ்வொன்றாக நாம் அடிக்க வேண்டும். மொத்தமாக நம்ம என்ன செய்யறல 7 கற்களையும் தூக்கி வீசுறல, அல்லாஹு அக்பர் என்று ஒரு கல்லை வீசுறது, அல்லாஹு அக்பர் 2வது 3வது என்று 7 கற்கள் அடிக்க வேண்டும். அதை முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் முன்னுக்காக கிப்லாவை முன்னோக்கி நாம் என்ன செய்வோம், அதிகமாக துவா கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்காக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரம் தேடிக்கொள்வது, அதிகமான குர்ஆன் வசனங்களை குர்ஆனை ஓதுறது, தௌபா செய்கிறது, திக்ர்கள் செய்கிறது, இப்படித்தான் எங்களுடைய நேரங்கள் கழிய வேண்டும். சரிதானே? ஜம்ரத்துல் உஸ்தாவில் 7 கற்கள் அடித்ததுக்கு பிறகு நாம் துவா செய்வோம். துவா செய்ததுக்கு பிறகு ஜம்ரத்துல் அக்கபா பெருநாள் தினத்தில் தொங்கல்ல 3வது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம கல் அடித்தோமா இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு 7வது கல்லை, அதாவது மீதமுள்ள 7 கற்கள் மொத்தமாக 7 என்று 21 கற்கள் நாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ஒவ்வொன்றிலையும் 7 கற்கள் அடிக்க வேண்டும். சரிதானே? இது 11வது நாள் 12வது நாள். 12வது நாளோட நாம் முடிச்சுட்டு வெளிக்கிறமாக இருந்தால் எங்களுக்கு 2 நாட்கள் தான் நாம் என்ன செய்ய வேணும், 21 கற்கள் 21 நாம் அடிக்க வேணும். முதலாவது நாள் 21 கற்கள், ஒவ்வொன்றிலையும் 7 கற்கள். 2வது நாள் 7 கற்கள், மொத்தமாக 21 கற்கள் அடிக்க வேண்டும். இப்போ 12வது நாள், அதாவது தொங்கல்ல இருக்கக்கூடிய ஜம்ரத்துல் அக்கபாவில் 7 கற்கள் அடிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு துவா செய்யறல, அதுக்கு பிறகு துவா கிடையாது. நாம் திரும்ப என்ன செய்வோம், எங்களோட இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். வந்து நம்ம மினாவில் தங்கக்கூடிய நாட்களில் தொழுகை, அதே மாதிரி பாவ மன்னிப்பு கேட்கறது, துவாக்கள் அதிகமாக அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறது, ஜம்ராக்களில் கல் அடிக்கிறது, இதுதான் நம்ம மினாவிலிருந்து செய்யக்கூடிய வணக்கங்கள். மினாவிலிருந்து செய்யக்கூடிய வணக்கங்கள் 12வது நாளிலும் நம்ம 11வது நாளில் எது செய்தோமோ அதே மாதிரி 12வது நாளிலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், கற்கள் அடிக்க வேண்டும். இப்போ 12வது நாளோட முடிச்சுட்டு நம்ம வெளிக்கிறதாக இருந்தால் சூரியன் மறைகிறதுக்கு முன்னால் நம்ம தயாராகிறோம். சூரியன் மறைகிறதுக்கு முன்னால் நாம் இருக்கிற இடத்துலேருந்து புறப்பட்டுருவோம். இப்போ புறப்பட்டதுக்கு பிறகு வாகனத்தில் நம்ம ஏறிடுவோம். வாகனம் வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்து சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு தான் என்ன செய்யுது, அந்த டிராஃபிக்கினால என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் தாமதிச்சு தான் லேட் ஆகி தான் வெளிக்கிறாங்கன்னு சொன்னால் திரும்ப நம்ம 13வது நாளும் இருந்துட்டு தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு புறப்பட்டாச்சு. இப்போ வாகனம் தாமதிச்சதுக்காக வேண்டி நாம் 13வது நாளும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ நாம் என்ன செய்வோம், மினாவிலிருந்து எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் கடைசியாக தவாஃபுல் வதா, நம்ம மக்காவிலிருந்து வெளியே போகிற நேரம் செய்யக்கூடியது தவாஃபுல் வதா. கடைசியாக போயிட்டு நாம் என்ன செய்வோம், பிரியாவுடைய தவாஃப் என்று சொல்லக்கூடிய அந்த தவாஃபை 7 தவாஃபுகள் செய்துவிட்டு நாம் மக்காவிலிருந்து விடை பெற வேண்டும். விடை பெறுகிற நேரம் அல்லாஹு தாலா எங்களோட ஹஜ்ஜை கபூல் செய்ய வேண்டும். நாங்கள் கேட்ட இஸ்திக்ஃபார்கள், தௌபாக்கள், இவை அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்று அதிகமாக அல்லாஹிடத்தில் துவா செய்து கொண்டு நாம் மக்காவிலிருந்து விடை பெற வேண்டும். இப்போ ஒருத்தர் 13வது நாளும் தங்கி இருக்கிறாருன்னு சொன்னால் 13வது நாள் சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சதுக்கு பிறகு 11, 12வது நாட்களில் கல் அடித்ததை போன்று கல் அடித்து விட்டு அப்படியே என்ன செய்ய வேண்டியது, நாம் தவாஃபுல் வதாவுக்காக வேண்டி மக்காவுக்கு சென்று ஹரத்துக்கு சென்று 7 தவாஃப் செய்து முடித்ததுக்கு பிறகு நாம் எங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் எல்லாம் முடிவடைந்து விடும். அங்கேருந்து நாம் என்ன செய்வோம், எங்களுடைய இடத்துக்கு நாம் புறப்பட்டு நாங்கள் வாகனங்களில் ஏறி என்ன செய்வோம், எங்களோட பயணங்களை ஆரம்பித்து கொள்வோம். கடைசியாக நாம் இந்த வணக்கங்களை செய்யக்கூடிய, அதாவது மக்காவிலிருந்து திரும்புகிற நேரம் ஜம்ராக்களில் கற்களை அடித்து முடித்ததுக்கு பிறகு சூரியன் மறைவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், மக்காவிலிருந்து அதாவது மினாவிலிருந்து புறப்பட வேண்டும். புறப்பட்டு கடைசியாக தவாஃபுல் வதா பிரியாவுடைய தவாஃபை முடித்து கொண்டு என்ன செய்வோம், எங்களுக்காக எங்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தாலா கபூல் செய்ய வேண்டும் என்று அதிகம் பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் மக்காவிலிருந்து விடை பெறுவோம். கடைசியாக இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நம்ம பார்க்கும்போது இங்கேருந்து செல்லக்கூடியவங்க கூடுதலாக தமத்து அடிப்படையில் தான் ஹஜ்ஜி செய்வாங்க.
அப்போ அப்படி ஹஜ்ஜு செய்யும்போது நாம் தாயிஃபிலிருந்து இஹ்ராம் கட்டிக்கொண்டு என்ன செய்வோம், முதலாவது வழமையாக உம்ரா செய்யும் போது நாம் என்னென்ன வணக்கங்கள் செய்வோமோ உம்ரா செய்யக்கூடிய அந்த வணக்கங்களை நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டும். தவாஃப் செய்வதோடு சை செய்து முடிகளை ஷோட் பண்ணி நாம் முடிகளை இறக்கிவிட்டு எங்களுடைய இஹ்ராமுடைய ஆடையை கழற்றி கொள்வோம். தமத்து செய்யக்கூடியவங்க நம்ம கூடுதலாக எல்லாருமே தமத்து தான் செய்வார்கள். அதனால் நம்ம உம்ராவை முடிச்சுட்டு என்ன செய்வோம், எங்களோட இஹ்ராமுடைய ஆடையை கலத்திட்டு நாம் வழமையாக அணியக்கூடிய நார்மல் ட்ரெஸ்ஸை வந்து நாம் உடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 7வது 8வது நாளில் நாம் என்ன செய்வோம், இப்போ ஏர்லியாக போயிட்டோம்னா 7வது நாளில் உம்ரா முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் 8வது நாள் அதிகாலையில் நம்ம மக்காவிலிருந்து ஹோட்டல்லேருந்து குளித்து சுத்தமாகி இஹ்ராமுடைய ஆடை அணிஞ்சிட்டு என்ன செய்வோம், மினாவுக்கு வருவோம். வந்து மினாவில் இருந்த மாதிரி என்ன செய்கிறது, ஹஜ்ஜுக்காக வேண்டி நாம் லபைக்க ஹஜ்ஜத்தன் என்று நியத்து வச்சதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் அங்கிருந்து ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்ன செய்வோம், மினாவில் 8வது நாள் தங்கியிருந்து தொழுகைகளை அந்தந்த நேரத்துக்கு சுருக்கி நாம் தொழுது விட்டு 9வது நாள் அதிகாலையில் சூரியன் உதிச்சத்துக்கு பிறகு அரஃபாவுக்கு போவோம். அரஃபாவில் வந்து 9வது நாள் சூரியன் உதிச்சத்திலிருந்து சூரியன் மறையும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அங்கே தங்கி இருந்து வணக்க வழிபாடுகள் ஈடுபட வேண்டும். அரஃபாவுடைய நாளில் துஹருடைய அசருடைய தொழுகைகளை ஜம்மு கசராக சேர்த்து சுருக்கி 2 ரக்காத்தாக தொழுது விட்டு அதிகமாக துவாக்களை நாம் என்ன செய்ய வேண்டும், ஈடுபட்டு கொள்ள வேண்டும். சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு அங்கிருந்து வெளியாகி முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். 9வது நாள் இரவு எங்கே நாம் தங்குவோம், முஸ்தலிஃபாவில் தங்கி இருப்போம். முஸ்தலிஃபாவில் தங்கி மகரிபையும் இஷாவையும் நாம் சேர்த்து தொழுது விட்டு நேர காலத்தோடு நாம் தூங்கிறோனும். தூங்கிட்டு 10வது நாள் அதிகாலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையை முடிச்சுட்டு துவாக்கல்ல கூடுதலாக நாம் ஈடுபட்டு அதிகாலையில் நாம் என்ன செய்வோம், மினாவுக்கு சென்று ஜம்ரத்துல் அக்கபா 10வது நாள் ஜம்ரத்துல் அக்கபாவில் 7 கற்கள் அடித்ததுக்கு பிறகு முடிகளை களைந்து விட்டு நாம் ஹதி கொடுத்து விட வேண்டும். ஹதி கொடுத்ததுக்கு பிறகு நாம் எங்களுடைய இஹ்ராமிலிருந்து விடுபட்டு கொள்வோம். இஹ்ராமை கழட்டி கொள்வோம். இஹ்ராமை கழட்டினதுக்கு பிறகு நமக்கு தற்காலிகமாக தடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் மீண்டும் செய்து கொள்ளலாம். கணவன் மனைவியாக செல்லக்கூடியவங்க கணவன் மனைவி சேரக்கூடாது. அவங்க எது வரைக்கும் சேரக்கூடாது, ஹஜ்ஜுடைய தவாஃப் முடிக்கும் வரைக்கும் அவங்க கணவன் மனைவி சேரக்கூடாது. ஹஜ்ஜுடைய தவாஃப் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்களுக்கு கணவன் மனைவிக்கு கூட என்ன செய்யலாம், அவங்க இல்லறத்தில் ஈடுபடுவதாக இருந்தால் அதுவும் அவங்களுக்கு அனுமதிக்கப்படும். அதுக்கு பிறகு 11, 12, 13 இந்த 3 நாட்களும் நம்ம மினாவில் தங்கி உரிய நேரத்தில் அந்தந்த தொழுகைகளை தொழுதுட்டு 4 ரக்கா தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழுது கொள்ள வேண்டும். சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சத்துக்கு பிறகு ஜம்ராவுக்கு சென்று, அதாவது 3 கல்லடிக்கக்கூடிய இடங்களில் 1வதுல 7, 2வதுல 7, 3வதுல 7, 1வது 2வது இடங்களில் கல்லடிச்சதுக்கு பிறகு நமக்கு தேவையான துவாக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். 3வது இடத்துல கல்லடிச்சதுக்கு பிறகு மீண்டும் நம்ம தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடணும். அதே மாதிரி 12வது நாள் 13வது நாள் கல்லடிச்சு விட்டு 12வது நாளோட நம்ம போகிறதாக இருந்தால் சூரியன் மறைவதற்கு முன்னால் அங்கிருந்து என்ன செய்யணும், வெளிக்கிட வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்னால் வெளிக்கிட்டு தவாஃபுல் வதாவை நாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கடைசியாக என்ன செய்வோம், மக்காவிலிருந்து புறப்படுவோம். இவ்வளவுதான் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள். இப்போ சை செய்கிற நேரம் சிலர் என்ன செய்வாங்க, காபாவுக்கு கையை காட்டி இஷாரா செய்து என்ன செய்வாங்க, சையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி இஷாரா செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. நம்ம மருவாவில் நின்று இன்ன சஃபாவல் மருவத்தை என்ற துவாவை ஓதிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதி அதுக்கு பிறகு உள்ள துவாவை 3 தடவைகள் நம்ம ஓதிக்கொள்ளணும். 1வது தடவை ஓதிட்டு அதிகமாக துவா செய்கிறது, 2வது தடவை ஓதிட்டு திரும்ப நாம் துவா செய்து கொள்வது. 3 தடவைகள் ஓதினதுக்கு பிறகு நாம் என்ன செய்வோம், மருவாவை நோக்கி நாம் நடந்து செல்வோம். சஃபாவிலிருந்து இந்த துவாக்களை ஓதிட்டு மருவாவுக்கு போவோம். மருவாவுக்கு போகிற நேரம் கிரீன் கலரில் லைட் போட்டிருப்பாங்க. அந்த லைட் இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் வேகமாக ஆண்கள் மட்டும் தொங்கோட்டம் ஓடிக்கொள்வாங்க. மருவாவுக்கு போனதுக்கு பிறகு அங்கே நம்ம சஃபாவில் ஓதின அதை எதிர்க்கிற 3 தடவைகள் நம்ம ஓதி துவாக்களை செய்து கொள்ள வேண்டும். இப்போ 7வது சை மருவாவில் முடிஞ்சதோட சிலர் என்ன செய்வாங்க, 2 ரக்காத் சுன்னத் தொழுவாங்க. சஃபா மலையில் அல்லது மருவாவில் சை முடிஞ்சதோட 2 ரக்காத் சுன்னத்து தொழ வேண்டுமா என்று கேட்டால் அப்படி எந்த ஒரு சுன்னத்தும் கிடையாது. தவாஃபுக்கு பிறகு சுன்னத் இருக்கிறது, சைக்கு பிறகு எந்த ஒரு சுன்னத்தும் கிடையாது. இப்படி எங்களோட ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நல்ல முறையில் முடித்து எங்களோட ஹஜ்ஜுடைய கிரியைகளை குறைபாடு இல்லாமல் திருப்திகரமாக நல்ல முறையில் செய்து அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜன் மப்ரூர் என்கிற அந்த பட்டத்தோடு திருப்திகரமாக ஹஜ்ஜை முடித்து அன்று பிறந்த பாலகன் போன்ற பாக்கியத்தோடு அனைவரும் ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் எங்களுடைய இருப்பிடம் வந்தடைவதற்கு வல்லவன் ரஹ்மான்
ஹஜ்ஜி செய்யக்கூடிய அனைத்து ஹாஜிகளுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.